நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன் மற்றும் நண்பர்கள். வணக்கம். இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம லீ பாய் ப்ரோ இருக்கார்ல, அந்த லீ பாய் ப்ரோ வந்து ஒரு ஃபிட்னஸ் எபிசோட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஆடியன்ஸ்லேருந்து கொஷின்லாம் கேட்கலாம், அவங்களுக்கு எதுவும் டவுட்ஸு, அவங்களுக்கு தெரிஞ்சது மித்து அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி ஒரு எபிசோடாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கு உங்களுக்கு எதுவும் ஃபிட்னஸ் சம்மந்தமான கேள்விகள், அப்புறம் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு எதுவும் அதில் கேட்கணும் அப்படி இருந்துச்சுன்னா, அந்த இதை வந்து எனக்கு இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம்மாக பண்ணுங்கள், இல்லை அவனுக்கே சினி வீச்சுங்கிற அக்கௌண்ட்டு, நான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுறேன், அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிஎம்மாக பண்ணலாம். இல்லை அவ்வளோ தூரம் போகணும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்டிஃபைல கூட கேட்கலாம். அதை வச்சு ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் எபிசோட் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க. என்னென்னா 1.5 மணி நேரம் தான் இருக்குது, 1 மணி நேரம் தான் இருக்குது, எல்லாமே ஒரு நாள்லேயே அப்படி கேட்டு முடிச்சிடறோம். பண்ணுற நாளைக்கு அது எபிசோட் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நாங்கள் கேட்டு முடிச்சிடறோம். ஸோ பெரிய எபிசோடாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒரு 2 எபிசோட் பொறுத்துக்கோங்க, நாங்கள் அப்படியே ட்ரை பண்ணுறோம். இப்போ இருக்கிற டைம் ஷெடியூலில் இது பண்ணி நாங்களும் ஒதுக்கி 2 வாரத்துக்கு அதாவது 1 வாரம் கேப் விட்டுட்டு அடுத்த வாரத்தில் ஒரு எபிசோட் போட்டுட்ருக்கோம். அந்த டைம் ஷெடியூல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் மேனேஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய எபிசோடாக போட ட்ரை பண்ணுறோம். இப்போ வரைக்கும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரொம்ப இது பண்ணி தான் போடுறோம், உங்களுக்காக தான் போடுறோம். நம்ம சோபா பாய் மாரி உங்களுக்காக சிறப்பாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு 2 எபிசோட் பொறுத்துக்கோங்க. இந்த 2 எபிசோட் போனதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு ட்ராக் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி. எபிசோடு கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபேடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோட்ல உங்க எல்லாத்தையும் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன எபிசோடு இணைஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு 2 பார்ட் எபிசோடா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், ரோஸ்ட் இல்லை, இது வந்து ஒரு பிரீஃப் டிஸ்கஷனா இருக்கும். இது எப்படி சொல்றது, அதை படம்னு சொல்றதா பீன்னு சொல்றதான்னு தெரியல. பீன்னு கூட சொல்லி அசிங்கப்படுத்த நான் விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கான ஒரு பி படத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஒரு செகண்ட் செஷனுக்கு போகலாம். செகண்ட் செஷன் என்னன்னு சொல்லிட்டு அது வரப்போ நாங்கள் சொல்றோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறது படம் வந்து காடு வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவியம் வந்துச்சுல. இந்த என்ன இது வந்து சர்க்காஸ்டிக்கா காவியம்னு கூட சொல்ல எனக்கு வாய் வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு, ஓகேவா? அந்த படத்தை பத்தி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலான்னு இருக்கோம். நம்ம கூட வந்து டாக்கி மிச்சி இணைஞ்சிருக்கான். வணக்கம்டா. வணக்கம் ப்ரோ. அதுக்கப்புறமா வந்து நம்ம இவர் வந்திருக்காரு. அவர் பேர் என்ன, நம்ம இவரு பேர் யாரா சொன்னா, சாய் ஆகாஷா, ஸ்ரீ ஆகாஷ் சொன்னார்ல, அடுத்தவனை பேச விடுறா உண்டாமோனே அப்படின்னு சொன்ன அந்த வெஜிடா வந்திருக்காரு. வணக்கம் வெஜிடா. வாய்ப்பு கேட்டவர்களும் வாய்ஸ் குவாலிட்டி ஒஸ்ட். நல்லா இருந்துச்சுடா ஃபர்ஸ்ட், இப்போ ஒரு மாதிரி உள்ள போயிட்டுறா அப்படிங்குதுடா. டாக்கி மிச்சி ஓகேவாடா? நீ வேணா பக்கத்து சர்வர்ல போய் ஓகேவான்னு கேள, எனக்கு கேக்குதான்னு பாக்குறேன். இப்ப கேக்குதா? கேக்குது, சூப்பரா கேக்குது ப்ரோ. என்னிடம் வாய்ப்பு கேட்டு வந்தவர்களில் டாக்கி மிச்சியும் ஒருவர் அப்படின்னு தனுஷன் மாதிரி பேச விடப்படுறேன். அதாவது ஆர்த்தர் சொன்ன காடு வெட்டிங்கிற காவியம்னு சொல்ல வரல, படம் காடு வெட்டிங்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதான் ஷேர் சாட்ல வந்து இந்த ஷேர் பண்ணி விடுவாங்க பூமர் புரியாங்க, அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அது. அது எப்படின்னா, எனக்கு இவன் சொன்னான், டாக்கி மிச்சி சொன்னா, அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னடா அது படம் அடிக்கலாமா இல்ல கண்டென்ட் இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் இவன் பார்த்துட்டு சொன்னான், இப்ப காலைல அந்த படத்தை வந்து ரோஸ்ட் பண்ண முடியாது போல, தலைதான் வலிக்குது அப்படின்னு சொன்னான். நான் கூட வாட் குட் பாசிபிளி கோராங்க மாதிரி நினைச்சேன். சரிடா பாரு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். நான் இப்ப பாக்குறப்ப படம் வந்து ரோஸ்ட் பண்ண வேணாம், இந்த படத்தை வந்து நம்ம வந்து இதை வச்சு ஃபன் பண்ண வேணாம், இதை நம்ம சீரியஸாவே எடுத்துட்டு போலாம். எப்படி எந்த ஒரு இது என்னது எலி புழுக்க சைஸ் மூளை இருந்தா கூட எந்த கூதியான இப்படி யோசிக்கவே மாட்டான், சரியா? இத நான் அந்த வார்த்தையை மியூட் பண்ணிடுவான். இருந்தாலும் சொல்றேன், அந்த கூதியான்களுக்கு எங்கேருந்துதான் இவ்வளவு பீத்தனமான ஒரு அறிவு வருது, பீத்தனமான யோசனை வருது, இந்த என்னடா கூதி மௌனங்களுக்கு எங்கேருந்து இப்படி ஒரு அறிவு வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த புண்டா மௌனங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம், ஓகேவா? நீ சொல்றா டாக்கி மிச்சி. சரி, ரொம்ப கோவப்படாதீங்க. சரி, ஆர்த்தருக்கு ஒரு கேள்வி. இது வரைக்கும் நான் எந்த படத்துக்காவது இந்த அழுவ அழுதுருக்கேனா?
இல்லக்கா, இல்ல இது வரைக்கும் அழுதது இல்ல. நான் அழுகுறப்ப எனக்கு தெரியும் சம்திங் இஸ் ராங் வித் திஸ் மூவின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனா வந்து இவ்வளவு ராங்கா, ஓகேப்பா பி தான்ப்பா அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல ஏன்னா இதுல வந்து இல்ல இல்ல அவன் சொல்லு சொல்லு. இதுல அவன் பேசுற கருத்துலாம் இருக்குல்ல, அது எப்படின்னா குறியீடு கும்பா அந்த இதை சொல்லுவாங்க தெரியுமா, குறியீடு கும்பாவை வச்சு திணிச்சு வச்சிருக்கான். அவன்கிட்ட வந்து கதைலாம் ஒரு புண்டையும் கிடையாது சரியா, என்கிட்ட என் கொட்டையை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கான் அவன். ஓகேவா, அவன் இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணா புண்ணான்னு அவனோட பிற்போக்குத்தனத்தை எல்லாத்தையும் திணிச்சு வச்சிருக்கான்டா. ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் வெஜிடா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஃபார்வர்ட் மெசேஜ்ல வர எப்படி சொல்றது, ஒரு பெரிய பக்கம் அந்த சீமோர் கொடுத்தோம்னா ஃபுல்லா வரும். எங்க அப்பா எல்லாம் அனுப்புவாங்க அடிக்கடி அந்த குரூப்ல. அதை கிளிக் பண்ணோம்னா அதுல வந்து ஒரு 4 பக்கத்துக்கு ரைட் அப் இருக்கும். அந்த 4 பக்கத்துல எந்த எந்த பேராகிராஃப்ல எவ்வளவு கேவலமான கருத்தெல்லாம் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து வச்சு எடுத்திருக்கானுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை எந்தெந்த கூதியாலாம் போய் தியேட்டர்ல பார்த்தானோ அவனுக்கு இருக்கிற தைரிய கூதி அவனுக்குமே இருந்தது இல்ல. இல்ல அது இன்னொன்னு இருக்கு. அது வந்து தியேட்டர்ல யாருமே போய் நார்மல் ஆடியன்ஸ் யாருமே பார்க்கல. அவன் ஜாதிகாரனை வச்சு ஜாதிகாரனை மட்டும் இவனா வலுக்கட்டாயமா இழுத்து போய் பார்த்தாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கோட்டர் அடிச்சுட்டு தான் போய் பார்த்திருப்பானுங்க. அப்படி இல்ல ஓகேவா, எல்லாரும் எல்லாரும் அஜித் ஃபேன்ஸ் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, இந்த படம் ரிலீஸுக்கு வந்து 2-3 தியேட்டரை கொளுத்தி இருப்பாங்க. பண்ணிருப்பானுங்க. இல்ல இந்த ஆர்கே சுரேஷ் இருக்கான்ல அந்த புண்டை வந்து என்ன பண்றான் தெரியுமா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு நாளுக்கு அந்த 30 நாள் 20 நாள்னு சொல்லி போஸ்ட் போடுவோம் தெரியுமா, அது மாதிரி ஒரு நாளுக்கும் போட்டுட்டு இருக்கான்டா. வெற்றிகரமாக 2வது நாள், வெற்றிகரமாக 4வது நாள், வெற்றிகரமாக 9வது நாள், இன்னைக்கு காலைல போட்டிருக்கான் வெற்றிகரமான 10வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். இல்ல அவன் வந்து இப்போ ஒரு ஸ்கேம் ஏதோ பண்ணி அவன் மாட்டினாலடா. என்ன ஸ்கேம் அது? அது ஆருத்ரா ஸ்கேம் படத்துல அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல கூட கலர் கிரேடிங் கண்ணுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஏன்னா கலர் கிரேடிங் இவ்வளவு புவரா இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லா ஒத்த பீயால பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு சரியா, மஞ்சள் கலர்ல. அந்த மஞ்சள் கலர்ல நியூட்ரல் பண்றதுக்குன்னு ஃபுல் கலர் கிரேடியும் ஃபிளிப் பண்ணிருக்கானுங்க. அதுல மஞ்சள் கலர் எல்லாமே கிரே கலர்ல தெரியும், மத்த கலர் எல்லாம் பிரைட் ரெட்டா மாறிடும். அந்த அளவு கண்ணு எல்லாம் இரிட்டேட் ஆகுது. அவனுங்க வந்து இப்ப ஷார்ட் பிலிம் நம்ம வந்து பேசிக்கான ஷார்ட் பிலிம் ஏதாவது நம்ம இதெல்லாம் பார்ப்போம்ல யூடியூப்ல, பேசிக் ஷார்ட் பிலிம்ல கூட அவன் வந்து கேமரா பிளேஸ்மெண்ட் அதுக்கெல்லாம் வந்து திங்க் பண்ணிருப்பான். ஆனா இவன் வந்து என்னன்னா நம்ம ஜாதிகாரன் தானே பார்க்க போறான், வேற யாரும் பார்க்க போறாங்கிற ஒரு இடத்துல கூட அந்த மூவ்மெண்ட் ஷாட் எல்லாம் எதுவுமே இல்ல சரியா, எல்லாமே ஃபிக்ஸ்டு ஷாட். இது எல்லாமே ஃபிக்ஸ்டு ஷாட் சரியா. இல்ல ஒரு இடத்துல வந்து மூவ்மெண்ட் ஷாட் ஒண்ணு இருக்கும். அதுவும் என்ன பண்ணிருக்காங்க, கிம்பிள் வாங்க கூட காசு இல்லாத தற்கொலை பாருங்க கையால வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க, நடந்து போயிட்டு இருக்கானுங்க கேமராவை தூக்கிட்டு. போன் கேமரால நம்ம நடந்து போவோம்ல அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. கிம்பிள் எடுத்தா தெரியாது. இவன் வந்து ஆர்டிபிசி தான் நேச்சுரல் புண்டையா எடுக்கிறேன். நம்ம வந்து இது வெற்றிமாறன் ரீசன்ட் படம் பேருனா விடுதலை படத்துல வந்து 2-3 ஷாட் ஷேக்கி ஷாட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கிம்பிள் யூஸ் பண்ணாம எடுத்ததுதான். அது மாதிரி எடுக்கிறேன் புளுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புண்டாமோனுங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகேவா, கதையில புளுத்துங்கடா, அப்புறமா இதுல கேமரால புளுத்தலாம் பண்ணுங்களா. கதைலாம் கிடையாது இவங்கள்ட்ட, கதை ஒண்ணுமே கிடையாது. இவங்க போன வாரம் வந்து இவங்க வீட்டு பிள்ளை எவனாவது வந்து யாரையாவது லவ் பண்ணிருக்கோம், வேற ஏதாவது ஜாதி பையனா, இவனுங்க சோ கால்டு லோவர் கேஸ்ட்னு இவனுங்க சொல்ற லோவர் கேஸ்ட் ஜாதில இருந்து யாரையாவது லவ் பண்ணிருக்கோம், அதை வச்சு அதை ஒரு கான்செப்டா வச்சுதான் எடுத்திருக்கானுங்க. இந்த படத்துக்கு பெரிய புடுங்கி மாரி ஒரு சப்போர்ட் புண்டை பண்ணாம பாரு இந்த பையன் மோகன்ஜி புண்டாமாவா இருக்கான்ல, அந்த கூதி என்ன சொல்றான் ஆடியோ லான்ச்ல வந்துட்டு, இந்த படம் வந்து இந்த படம் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான படம், இந்த பெண்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், இவங்க வந்து பெண்கள் சேஃப்டியை பத்தி எடுத்திருக்காங்க. சேஃப்டியா என்ன, பொண்ணுங்க சேஃப்டிக்கு வரட்டும் சரியா. படம் வந்து எடுத்த உடனே எப்படி ஓபன் ஆகும்னா வந்து ஒரு ஒரு பீச்ல தான் ஓபன் ஆகும். இது எந்த புண்ட பீச்னே தெரியல, ஃபுல் ஷாட்டிங் பீச்ல எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு கோவலமா இருக்கும். இது படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் பாத்தியா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வந்து மஞ்சள் ஸ்கிரீன்ஸ். ஓகேவா, அதுலயே தெரிஞ்சு போச்சா, டீ ஸ்கிரீன்ஸ். இல்ல எல்லா இடத்துலயும் குறியீடு, ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்தே குறியீடு. இந்த படத்தோட முழு பேர் என்ன, காடு வெட்டி என்னது இந்த க்ளூசு கூதியா படம், கீழே ஒரு டேக்லைன் இருக்கும்டா, தி லிவிங் லெஜெண்ட். காடு வெட்டி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், காடு வெட்டி இந்த நடுநாட்டு கதைடா. ஓகேவா, இது படத்தோட வந்து டேக்லைன் வந்து நடுநாட்டு கதை. நடுநாட்டு கதை கரெக்டா சொல்றேன், தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணு படத்துக்கு தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. இக்னரண்டா தான் இருப்போம்.
இது ஃபுல்லாவே சலிப்பா தான் பேச போறோம். இந்த எபிசோடு ஃபுல்லாவே. இல்ல மாதிரி சரியா? ஜில்லா மாதிரி பேச வேணாம். எடுத்த உடனே ஒரு பொண்ணு என்ன பண்ணும், பீச் கிட்ட நடந்துட்டு இருக்குமா, ஒருத்தன் வந்து ஒரு தாத்தாவுக்கு வந்து பிரெட் கொடுத்துட்டு அத வந்து சாப்பிடுற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருப்பான் உட்காந்து வண்டியில உட்காந்து. அதாவது ஒரு ஜாவா வண்டியில உட்காந்து எடுத்துட்டு இருப்பான். அவன் மூஞ்ச பார்த்தாலே இவனை எங்கடா பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இந்த படத்துல பாடி சேவிங் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆ. சரியா? ம். எங்கடா இவனை பிடிச்சிட்டு வந்தானுங்க இவன். சரி, நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல. அது மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு என்ன பண்ணும், அவனை சல்லுன்னு ஒரு அற விட்டுட்டு அந்த தாத்தாவை கூட்டு போயிட்டு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுக்கும். சாப்பாடு கொடுத்த உடனே வந்து எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பாட்டு அந்த சீனுன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கடை மாதிரி ஒண்ணு போட்டு, யார் வேணாலும் அவங்க வீட்டுல எக்ஸஸா இருக்கிற திங்ஸ் எடுத்து வந்து இங்க வைக்கலாம், மீதி தேவைப்படுறவங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை மாதிரி ஒரு போட்டு வேற தொழில் எதுவும் பண்ணாம இதே வேலையாவே அங்க இருக்கும். இல்ல இது வந்து ஃபாரின்ல வந்து இருக்குடா ஒண்ணு. ஃபாரின்ல வந்து இருக்கு. இல்ல ஃபாரின்ல இல்ல அத்தரு, பாண்டிச்சேரியிலே அது மாதிரி. புரியுதா? இவ யார் யார் வீட்டுல எக்ஸஸா இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க கொடுங்க, இல்ல அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடா இவங்க என்ன சொல்றது, அந்த லெஃப்ட் ஓவர் எல்லாம் வாங்கி இவங்க குடும்பத்தானே எடுத்துட்டு போயிடுறாங்களா வந்து பின்னால இருந்து. இவங்களே என்ன, இவங்க ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்பதான் வருவாங்க. கொத்தனார் இவரு இன்ஜினியர் அப்பதான் விடுவாரு வெளியில. இது குடும்ப காமெடி எல்லாம் வரலாம் அடுத்தது. அடுத்தது இது மாதிரி வந்து படத்துல ஃபர்ஸ்ட் காட்டினாங்களோ ஒரு மண்மட்டைய ஜாவா பைக்ல நின்னுச்சுன்னு, அதுதான் ஹீரோ. சரியா? அந்த ஹீரோ என்ன பண்ணோம், அது வீட்டுல இருக்க செருப்பு, சட்டை, பேண்ட், அவன் வீட்டுல குக்கரு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஜட்டி வந்து ஆர்கே சுரேஷ் வாங்கிப்பாரு, பச்சை ஜட்டி. அதுல இன்னொன்னு இவனே, அது எப்படின்னா அது இவங்க கியூட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிருக்கானுங்க. ஓகேவா? ஐயோ தோப்பார் அந்த அவன் அந்த மழுமட்டைக்கும் கியூட்டுக்கும் ஒரு 500 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே, டோன்ட் டேக் ஹிம் ஃபார் கியூட். இல்லடா அவங்க கியூட்னு தான் சொல்லி எடுத்துட்டாங்க. அந்த கூதி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் தரானா? சரியா? அந்த கூதி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் தரதா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னுறான். இப்ப வந்து இந்த 2 தற்குறியும் வந்து லவ் பண்ணுதுங்க. சரியா? அதுக்கு ஒரு பாட்டு எப்படின்னா படத்துல 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வந்துரும். ஓகே, உங்களுக்கு ஃபுல் மியூசிக்கல் இதுதான். அதாவது நம்ம ஜோக்கர் 2க்கு சொன்னாங்க தெரியுமா, ஜோக்கர் 2க்கு வந்து என்ன சொல்லி எடுக்கிறாங்கன்னா அது வந்து மியூசிக்கல் பிலிமா இருக்கும்னாங்க. அது மாதிரி மியூசிக்கல் பிலிம் இது கூதி. சரியா? ஃபுல் மியூசிக் தான். அவங்க லவ் பண்றாங்க. லவ் பண்ணும்போது திருவாத்தாய வேற ஊர்ல வேற எட்டா புண்டையே இல்ல, அது மாதிரி பீச்லயே தான் சுத்துறானுங்க புண்டாமானு. எப்ப பார்த்தாலும் பீச்லயே தான் சுத்துறாங்க. ஒரு நிமிஷம், ரீசன் இருக்கு. என்னன்னா பீச்ல இப்ப நீ அந்த மாதிரி ஒரு எதுவும் ஆள் இல்லாத பீச்ல இங்க சென்னையிலேயே எங்கேயோ எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், அங்க ஷூட்டிங் பர்மிஷனுக்கு காசு கொடுக்க தேவையில்ல. எடுத்துக்கலாம். நீ எடுத்தா கூட இவன் எடுக்கிறது என்ன எடுப்பான், வெட்டிங் போட்டோ ஷூட் மாதிரி சும்மா அங்கிட்ட ஆடிட்டு தானே இருக்கானுங்க. அதனால காசு கொடுக்க தேவையில்ல, சும்மா போய் எடுத்துட்டு வந்துடலாம். இல்லன்னா நீ பர்மிஷன் வாங்கணும், போலீஸ் லெட்டர் வாங்கணும். இது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே நம்மளுக்கு எப்படி போர்ட்ரே பண்ணுவானுங்கன்னா, அந்த பொண்ணு வீடே பீச் பக்கத்துல இருக்க மாதிரி தான் காட்டுவானுங்க. சரியா? இந்த புண்டாமாவனுங்க எப்பயுமே பீச் பக்கத்துலயே தான் சுத்திட்டு இருப்பானுங்க. ஒரு சீன்ல என்ன ஆகும்னா, இவங்க 2 பேரையும் ஒரு 4 பேர் துரத்திட்டு ஓடி வருவானுங்க இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க. இவர் வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்லுவாரு, அவர் வந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி விட்டுருவாரு. கத்தி காமிச்சு. இதுக்கு அடுத்த சீன்லயே என்ன ஆகும்னா, இந்த கிளவுன் கூதிக்கு வந்து போன் வருது அவங்க வீட்டுல இருந்து. அவங்க அப்பா வந்து நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லன்னா நீ என் பிள்ளைய எல்லாம் பாரு. ஆமா. வந்த உடனே ஒரே சர்ப்ரைஸ் என்னன்னா 2 பேர் வீட்லயுமே பேசி ஒத்துக்கிட்டாங்க. புரியுதா? வாட் a sudden surprise அப்படி. ஆமா, அப்ப வந்து டாக்குமெண்ட் என்னன்னா நம்ம வந்து நினைப்போம், என்னடா இது ஒத்துக்கிட்டாங்க, இது வந்து இந்த புண்டாமனுங்க படத்துல காதலுக்கு உடனே ஒத்துக்கிறாங்களா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அப்ப வந்து என்ன பண்றான் இந்த புண்டை, சரி அதெல்லாம் கட் பண்ணிட்டு இது வந்து சிட்டியா இருக்கிறதுனால வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இதே வில்லேஜ்ல வந்து எங்களை மாதிரி சிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா, அப்பா அம்மா எல்லாத்துக்குமே படிப்பறிவு இருக்கு, அவங்களும் பினான்சியலாவும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீ என்ன சொல்ற, என் ஊர்க்காரனுக்கு படிப்பறிவு இல்ல,
நான் ஆமா. ஃபினான்சியலா ஸ்டேபிளா இல்ல. அந்த அதான் நீ இடத்துல சொல்ல வர. டயலாக் வந்து தப்பா சொல்லிட்டான். என்னன்னா, எங்கள மாரி படிப்பறிவு இல்லாத முட்டா கூதிங்களா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து நாங்க இப்ப என்ன காட்டுறோம் நடக்குன்னு ப்ரோ இப்ப அப்படின்னு. காட்டுறோம் ஆ, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே 2 கப்பிள் அதே ஊரில் டிவிஎஸ் 50 லவ் பண்ணி கொண்டு வந்து இருக்கிறார்கள். சரியா? ஆமா. அதே மாரி. இது எப்படின்னா, இது ஆ. வந்து ஒரு டெக்னாலஜி ஓகேவா? ரைட்டிங் டெக்னாலஜில வந்து சரி இது வந்து இந்த இதுல பாசிபிலிட்டி என்ன வந்திருக்கு, இதுல என்ன பாசிபிலிட்டி வந்திருக்குன்னு காட்டுறங்கிற மாரி ஒரு டெக்னிக் புண்டை அது. அத வந்து இந்த புண்டையாங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எடுத்து வச்சிருக்கானுங்க. இல்ல பெரிய புளுத்தி வாட் இஃப் எடுக்குறாங்க வாட் ஊதி. இஃப் புண்டை எடுக்குறாங்க. அடுத்த சீன் வந்து என்னன்னா ஒருத்தவரை ஓ த த சோ கால்ட் ஐயா, இந்த படத்தோட சோ கால்ட் ஐயாவா காட்டுறாங்க. ஆமா. ஓகேவா? யாருன்னா நம்ம ஆ ஐயா. ஆ, என்ன புண்டைக்கு அந்த ஆள் வீட்டுல இது நம்ம நம்ம தாத்தா போட்டோவும் கிளியர். அம்பேத்கர் போட்டோவும் இருக்குது. ஆமா. அதெல்லாம் சும்மா சொல்லு. மலுப்புறதுக்கு. நாங்க முற்போக்கா இருக்கிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளில காட்டுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆ, சில விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. இரு. அதுக்கு அடுத்த சீன்ல என்ன ஆகும்னா, 2 நடிக்கவே தெரியாத ஜூனியர் ஆர்டிஸ்ட் 1 மணி நேரத்துக்கு 100 ரூபான்னு சொல்லி கூட்டு வந்து டைலாக ஆமா. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வைக்கிறாங்க. ஆமா. இங்க இருக்கிறவங்க புடிங்கிரும். ஆர்கே சுரேஷ் மட்டும் புளுத்திடுவார் நடிச்சு அப்படியே. ஆர்கே சுரேஷுக்காவது கொஞ்சம் டைலாகாவது பேச தெரியுது கோர்வையா, அது கூட இவங்களுக்கு தெரியல. ஆ, ஆ, ஆ. புரியுதா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆ, ஆர்கே சுரேஷ் தான் ஹைலி பெய்டு ஆக்டர் இந்த படத்துல. மீதி எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1000 2000 தான். ப்ரொடியூசரே அவன் தான் நினைக்கிறேன்டா படத்துல. இருக்கும். வட்டி வாங்கியிருப்பான் யார்கிட்டயாவது. அவர்கிட்ட வந்து 2 பொண்ணுங்க வந்து புலம்புறாங்க. இது மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பையனை லவ் பண்ணா. சரியா? அந்த ஆ, பையனும் அந்த பொண்ணும் ஓடி போயிட்டாங்க. பிரிக்கும் ஆமா, போது இப்ப இவனுங்க எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணாங்க? படத்துல காட்டினாலே மத்த லாயரை எல்லாரையுமே தப்பா மட்டுமே தான் போர்ட்ரே பண்றாங்க. ஆமா. இருக்கிறதுலே உதயனா ஒருத்தர் மட்டும் தான் லாயரை நல்லா காட்டினவரு. சரியா? தேவையில்லாத படத்துல பதிவுடா. பரவாயில்ல இருக்கட்டும் இனிமே. ஆஹ் ஆ, ஒரு 4 லாயர் வச்சு எப்படின்னா அந்த பொண்ணையும் அவங்க பேரண்ட்ஸையும் பிரிச்சு விட்டுறாங்க. 2 பேரையும் தப தபன கார்ல ஏறுங்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இப்ப என்ன ம், பிரச்சனைனா அந்த பொண்ணு வந்து நல்லா வாழலையாம். புரியுதா? ஆ, அதுக்கு சரி. அதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐயோ இவனுக்கு என்ன சொல்றது, ஆர்கே சுரேஷுக்கு போன் அடி, பெரிய பெரிய கிளவுனுக்கு போன் அடி, அவன் தான் இதுக்கெல்லாம் சரி அப்படின்றாரு. அதான் நம்ம பெரிய ஐயா வந்து இப்படி சொல்லிடுறாரா, சின்ன கிளவுனுக்கு போன் பண்ணுன்னு. சின்ன கிளவுனுக்கு இன்ட்ரோ எப்படின்னா, ஒரு 4 சின்ன குதியானுங்க என்ன பண்ணானுங்க, ரோட்ல உட்காந்து குண்டு விளாடுறானுங்க. கோலி விளையாடிட்டு விளையாடுறாங்க. இருக்கும்போது இது போலீஸ் வண்டி வந்து நிக்குது. இவர் வந்து நவுறவே மாட்டாராம். யார்ரான்னு கேட்டதுக்கு அந்த சின்ன பையன் இவன் பேரு ஏதோ சொல்றான். அத பீப் அடிச்சிட்டானுங்க. அதனால எனக்கு என்னன்னே தெரியல அது. ஆமா, ஆமா, புரியுதா? ஆமா, அந்த பையன் ஏதோ அசிங்கமா சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆமா. சரியா? உடனே போலீஸ்காரர் கேட்கிறாரு, யார் அந்த ஆளு? இவன் இந்த உடனே இன்னொருத்தவன் ஏறி ஒழு ஒழுன்னு வைக்கிறான். எப்படின்னா வந்து அவன் எப்படின்னா, அஹ் இல்ல இது வந்து எங்கேயுமே நடக்காது ஓகேவா? இவன் வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு பிடிக்க வராங்கடா. ஒரு ஊருக்குள்ள வில்லேஜுக்குள்ள வராங்க. வந்துட்டு ஒரு 4 பேர் 5, 6 போலீஸ் பின்னாடி நிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் ஏட்லாம் நிக்கிறாங்க. இன்னொரு ஒரு பிசி வந்து இந்த போலீஸ்ட சொல்றாரு. சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐட்ட வந்து சொல்றாரு என்னன்னா, இது மாதிரி அவனை வந்து நார்மலான ஆளு கிடையாது சார். அவங்க வந்து 10க்கு எரியும். அதுல வந்து 2, 3 தடவை வந்து வார்த்தையை வேற மியூட் பண்ணிடுறாங்க. காடு வெட்டிங்கிற ஆமா வேர்டை வேற மியூட் பண்ணிடுறாங்களா? ஆமா மியூட் இவன் ஏதோ பண்ணிடுறானுங்க. இவன் டக்குனு ஏதோ சொல்லும் போது ஏதோ நம்ம பாட்டுல எல்லாம் பீப் அடிச்சோம்னா ஒரு மாதிரி மீனிங் கெட்ட மாறும் வார்த்தை தெரியுமா? கெட்ட வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தை வார்த்தை மாதிரி ஆகும். டபுள் மீனிங் ஆகுது. அந்த மாதிரி சரியா? ஆகுது அது பாக்குறதுக்கே. ம். சொல்லு சொல்லு. சரியா? இது மாதிரி ஆகுது. அப்ப உடனே ஆர்கே சுரேஷ் வந்து ஆம்பல அப்படின்னு சொல்லிட்டு பறந்து ஜீப்ல வர்றாரு வர. ஜீப்பில். ஜீப்ல ம். வர அசிங்கமா ஒரு சிங்க பொம்மை. சிங்க பொம்மை கேவலமா அது இருக்காது. மட்டும் அது மட்டும் கிடையாதுடா. இவனே அதுல வந்து அவனை டிஃபைன் பண்றதுக்கு ஒண்ணு பண்றப்போ அவங்களோட கட்சி கூட்டத்தெல்லாம் காட்டுறாங்க. கட்சி கூட்டமே அவங்க மக்கள் எல்லாம் வராங்க. அந்த மக்களோட கொடி எல்லாத்துலயுமே தீ தீ சிம்பிள் இருக்கு தி ஓகேவா? தி தி எல்லா இடத்துலயும் தீ சிம்பிள் இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா அதான் அதை வச்சுதான் கொளுத்துறானுங்க வீட்டை. அது ஆமா. இல்ல அதான இல்ல குளுத்துறதுக்கு. ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ம், குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஹிஸ்டாரிக்கல் இன்அக்யூரசி. ம். மஞ்ச கலர் கொடியில சிகப்பு கலர் தீ சிம்பிள். இல்ல அப்படி போட்டா வெளிப்படையா தெரிஞ்சிடும்ல. அதனால அவங்க புண்டாமனுங்க தெரிஞ்சிடும். வெள்ளை கலர் இது டேய் போட்டிருக்கானுங்க. இல்லனாலும் இல்ல இல்ல தெரிஞ்சிரும்டா இல்ல நீங்க இல்ல அந்த மஞ்ச அந்த கலர் மழுமட்ட கிளானன்னு. ட்ரெய்லர்ல மஞ்ச கலர் தான் இருக்கு.
இல்ல அதுதான் அது ஒரு விஷயம் இருக்கு. ட்ரெய்லர்ல வந்து இவங்க எல்லா விஷயமுமே ரொம்ப வெளிப்படையா காட்டியிருந்தானுங்க. சென்சார் போர்டு என்ன சொல்லிட்டாங்க, தற்குறி புண்டைங்களா அதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கலர்லாம் மாத்தி விட்டானுங்க. இவன் சொல்ற மாதிரி இந்த ஆய் கலர் மஞ்சையா இருக்குல்ல, எந்த இடத்துல ஓவர் பீயா இருக்கு, இந்த சிஎஸ்கே கிரவுண்ட் மாதிரி இருக்கு பீயா ஃபுல்லா அந்த மாதிரி. கருத்து. சரி ஓகே, சைடு கப்பலாம் அடிச்சிட்டேன். அதெல்லாம் வந்து கட் பண்ணி விடுறாங்க, கலர்லாம் மாத்தி விட்டானுங்க. அதே மாதிரி இந்த நீலகண்டன் அந்த கேரக்டர் நான் பின்னாடி வரேன், அது வந்து வெஜிடா கூட சொல்லுவான். அதை பத்தி நான் பேசணும். அதை நான் வெஜிடா சொல்லுவான். அதுக்கு வந்து அந்த கலருக்கு காரோட கலர் நீல கலர்ல இருக்கும், அதுக்கும் கலரை மாத்திட்டானுங்க. அது மாதிரி படத்துல வந்து நிறைய படத்துல வந்து நிறைய இடத்துல வந்து பின்னாடி கட்சின்னு எழுதியிருக்கும். அப்படிங்கிற உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போர்டுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பிளர் பண்ணிருப்பானுங்க. ஜாப்பனீஸ் பிட்டு படம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் பிளர் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே புரியுது ப்ரோ. ஜெனிட்டல்ஸ் தான் ப்ரோ அப்படிலாம் வந்து இது பண்ணுவாங்க. அதுவும் ஓகே. நீ சொல்றத பார்த்தா அதுவும் ஜென்ரல்ஸ் மாதிரி தான். ஓகே இருக்கட்டும். ஓகே 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 நம்ம அடுத்து வருவோம். இது மாதிரி வந்து ஆர்கே சுரேஷ் வராரு, வந்து அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு ஒரே கஷ்டமா படுது. கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா அவ, புரியுதா? ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க வந்து குடிச்சிட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரான். அப்ப ஆர்கே சுரேஷ் வந்து பொண்ணுங்கன்னா கையெடுத்து கும்பிடணும் சாமி மாதிரி அப்படின்னு சொல்றான். இரு சொல்லி அடிச்சு அவனெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுறாரு. அந்த எப்படின்னா இப்ப சொல்றானுங்கல்ல, எப்படின்னா ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தவங்க முடிவு பண்ணிக்கலான்றானுங்கல்ல, இந்த கூதியும் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். படம் எவ்வளவு புவர் குவாலிட்டியா இருந்தாலும் கரெக்டா ட்ரெஸ்ஸை வச்சு டிஃபைன் பண்ற மாதிரியே எல்லாரும் காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆமா, இவன் என்ன வருவானா, பின்னாடி வந்து ஒரு 3 பேர் வந்து தலையில கலர்லாம் அடிச்சுட்டு ஒரு சமுதாயத்தை மட்டும் குறிப்பிடுற மாதிரி ஒரு 3 பேரை வந்து இவங்க வந்து பின்னாடி வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம அவன் என்ன சொல்ல வரானா, இவங்க வந்து பல படத்துல சொல்றது அதுதான், நீ ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணா உருப்படாம போயிடுவ. ஓகேவா? ஒரு நிமிஷம் இங்க நான் குறுக்கிடுறேன், ஒரே நிமிஷம். இந்த புண்டையானுங்க வந்துட்டு ஒரு டெபினிஷன் வச்சிருக்கானுங்கல்ல, இந்த மாதிரிதான் இருப்பானுங்கன்ட்டு, சரியா? இத வந்துட்டு மெட்ராஸ் படத்துல ரஞ்சித் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற மெயின் கேரக்டர்ஸும் சரி, கூட வர கேரக்டர்ஸும் சரி, யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, சரியா? ஆமா ஆமா. அதே மாதிரி வந்துட்டு இப்ப ரீசெண்டா இந்த இது, அதாவது நம்ம ஜீ தமிழ்ல தமிழா இருக்குல்ல, அதுல வந்து நம்ம இவன் இருக்கான்ல, அவன் பேர் தெரியல, இந்த வித்யுராமன் ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, அவன் அப்பா. அதுல வந்துட்டு ஒரு பையன் ஏதோ இந்த மாதிரி முடி வளர்த்துட்டு இருப்பான், சரியா? முடி வளர்த்துட்டு இருக்கப்ப அதுல அந்த நூலாண்டி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்துட்டு நீ ஒரு எதிர்ப்பை காட்டுற, அதுக்கும் அவனுங்க முடி வளர்க்கறதுக்கும் வந்துட்டு அவனுங்க அந்த மாதிரி இருக்கணும்ட்டு வளர்க்கல, இந்த சமுதாயத்து மேல இருக்க வெறுப்பை காட்டுறது அவனுங்க வளர்க்குறானுங்க, சரியா? அத வந்துட்டு இவனுங்க வந்துட்டு அவனுங்கனாலே அப்படித்தான். இதே இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காசு இருக்கிறவன் வந்துட்டு அதையே கொஞ்சம் வேற மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஓ ப்ரோ சூப்பர் ஃபேஷன் ப்ரோ, இது இல்ல டீப் ஃபேடு போட்டிருந்தா நீ வந்து ஒரு மிட் ஃபேடு இல்ல லோ ஃபேடு போட்டிருக்கனா நீ வந்து புரியுதா, அங்கதான் நிக்கிறானுங்க எல்லாம் ஒண்ணுதான்டா. ஃபேடு தான்டா. அடுத்து என்னன்னா, ஆர்கே சுரேஷ் வந்து இவங்க எல்லாம் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு வராரு. அந்த பொண்ணு வந்து அவங்க கழுத்துல இருக்க தாலியை கைட்டி ஒரு ப்ளூ கலர் அம்பாசிடர் மேல தூக்கி போடுறாங்க, சரியா? அந்த ஷாட்டு ஆல்மோஸ்ட் 10 செகண்ட்ஸ் வச்சிருக்காங்க அந்த இதுல, ஓகேவா? தூக்கி போட்ட உடனே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஆர்கே சுரேஷோட ஒய்ஃப் எல்லாம் காட்டுறாங்க, சம் ரேண்டம் ஷிட்ஸ், சரியா? தேவையே இல்லாத ஷிட்டு. அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே அதுக்கப்புறம் அந்த படத்துல காட்ட மாட்டாங்க. அவர் வந்து ஆர்கே சுரேஷ் வந்து அவரு ஒய்ஃப் கிட்ட வந்து இது ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிரிஞ்சு பண்றாரு. சரி இதுல அவன் என்ன சொல்றான்னா, அவன் தெளிவா அவர் என்ன சொல்றாப்லன்னா, இது மாதிரி இவங்கதான் வந்து காப்பாத்தி கூட்டு வராங்க, ஓகேவா? நம்ம தீச்சட்டி சொந்தங்கள் வந்து இது மாதிரி ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நாசமா போனவங்க எல்லாம் காப்பாத்துறாங்க, ஓகேவா? அவங்க சமுதாய நலம் கருதி அவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து யாரோடன்னு பாத்துக்கோ, நீல கலர் இதுல தூக்கி போடுறாங்கன்னா நீல கலர்ல இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதனால இந்த பொண்ணு வந்து இப்படி ஆயிடுச்சு. இதை நான் வந்து வெளிப்படையா சொல்ல விரும்பல, அவங்க என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரியா? இப்படி ஆயிடுது ஆர்த்தரு. இப்படி ஆன உடனே அடுத்த சீன் வந்து எங்கடா வரும்
இதுக்கு அடுத்த சீனு. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா இதுதான் அந்த மணல் கோரியில ஏதோ பாட்டுலாம் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஓட்டி விடு, அதெல்லாம் வேணாம். அதே மாதிரி வந்து நாங்க போன தியேட்டர்ல வந்து ஒரே இது அது பேர் என்னது, ஒரே நாய்ஸ். பாதி படத்தெல்லாம் பார்க்கவே முடியல, நடுவுல ஏந்து போயிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எல்லாருமே ஓடுறாங்க ஏஞ்சி. அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் தியேட்டர் பிரிண்ட்ல ஏஞ்சி ஓடுனவங்களே இப்பதான் பாக்குறேன். சரியா? இதுக்கு அடுத்து வந்து அதான்டா ஊர்ல வந்து அவங்க செல்வாக்கெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து போர்டுல கூட்டி வந்துட்டு அந்த ராத்திரி நேரத்து பூஜை இல்ல. நான் வரேன். நான் அந்த சீன் நான் பேசிக்கிறேன். சரியா? பஞ்சாயத்து போர்டுல எல்லா கூதியானங்களையும் எல்லா ஒத்த கேட்டு கூதி எல்லாம் கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சரியா? உட்கார வச்ச உடனே அங்க வந்து ஒருத்தவங்க நடந்து போறாங்க இடுப்பை காட்டிக்கிட்டு. சரியா? அங்க இருக்க எல்லா கேட்டு குஞ்சுக்குமே அவங்கள வந்து ஓக்கணும்னு ஆசையா இருக்கு. சரியா? ஒருத்தன பல்ல கடிச்சிட்டு பேசுறேன், ஆனால்தான் இப்படிதான் வந்து கேட்கும். ஓகேவா? என்ன பண்றதுன்னு தெரியல. அது அவன் ஆல்ரெடி வேற யார் பொண்டாட்டியோ, அதை இவங்களுக்கு ஓக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. சரியா? அது தப்பு இல்ல இந்த படத்துல. ஆனா நீ லவ் பண்ணா தப்பு, புரிஞ்சுக்கோ ஆர்த்தர். ஒரு நிமிஷம். சரியா? சொல்லு. இப்ப நீங்க சொன்ன சீனை ஜோக்கா தானே வச்சிருப்பான் அந்த புண்டாமே. ஜோக்கு, இது ஜோக்கு. இது ஜோக்கு, புரியுதா? இது ஜோக்கு. சரியா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தவன் எழுந்து இது மாதிரி வந்து, என்னடா நீங்க எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களா இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜோக்கு சொன்னால, இப்ப வெஜிடா நீ ஜோக்கு சொன்னால, அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ராத்திரி நேரத்து பூஜையில் பாட்டு வந்து இதுல போட்டிருப்பாங்கடா மைக் செட்ல. இவன் போன் அடிச்சு ஆஃப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஆன்டி நடந்து போகும்ல, அப்ப வந்து அந்த பாட்டை வேணுக்குனே போடுவானுங்க. போட்டு அவங்க எல்லாம் வந்து காஜில வந்து அப்படியே முத்தி போய் பாப்பானுங்க. இது வந்து ஜோக்கு. சரியா? அந்த இடத்துல ஒரு நிமிஷம். வாட் இஸ் திஸ் மோகன்ஜி கைண்ட் ஆஃப் ரைட்டிங் டே? இல்ல, மோகன்ஜி வந்து ரைட்டிங் வந்து ரைட்டிங்ல வந்து இன்புட் கொடுத்திருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சும்மா தானே இருக்காரு. அவர் தான் இது மாதிரி கேவலமான பீ படங்கள் எடுத்து போண்டியான மோகன்ஜி. நான் வார்த்தை சொல்லிட்டே இருப்பேன். நான் வந்து மறுபடியும் சொல்லுவேன். ஆனா பீ படிச்சிருவேன். மறுபடியும் மோகன்ஜி எல்லாத்துக்கும் பீ படிச்சிருவேன். மறுபடியும் மோகன்ஜி அப்படின்னு வருமா? இன்னொரு சொல்லிக்கிறேன். மோகன்ஜி சரி, ஒருத்த வந்து எழுந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு வீட்டோட கொல்லை பக்கம் வழியா போறான். சரியா? கொல்லை பக்கம்னா பேக் டோர் வழியா போயிட்டு ஒரு சொம்புல யூரினை புடிச்சு அந்த பொண்ணு வீட்டுல போய் அந்த பொண்ணு மூஞ்சில ஊத்திட்டு, உனக்கு ஆம்பளை சுகம்தான் வேணும்னா ஏன் இங்க வந்து சொல்லல அப்படின்ட்டு ஊத்திட்டு போறான். இல்ல, அது என்ன வார்த்தை நான் கரெக்டா சொல்லிடுறேன். அது என்ன வார்த்தைன்னு சொல்லிடுறேன். அவன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ராக்கிங் ஷாட் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, கிம்பிள் கூட யூஸ் பண்ணாம முட்டாள்தனமா எடுத்துக்காங்க. இந்த ஷாட் தான் அது. அது வந்து போயிட்டு மூத்தரத்தை வந்து பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அந்த பொண்ணு மூஞ்சில பொழிச்சுன்னு அடிச்சுட்டு, உனக்கு ஆம்பளை சுகம் வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, நீ ஏன்டி ஊர் மேல போற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டிட்டு போயிடுவான். அதுக்கு வந்து கரெக்டா அந்த 4 பேர் அவங்க வீட்டுல இருக்க பொம்பளை அவங்க வந்து ஒரு தங்கச்சி, அம்மா, பாட்டி 3 வந்து அந்த மூத்தரத்தை வந்து தொடச்சிட்டு இருங்க. என்னடா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லுங்க. வெளில போய் பெரிய இவன் மாதிரி பேசுவான் அங்க போயிட்டு. இரு அங்க போயிட்டு பொண்ணோட அப்பா ஒன்னும் வரலன்னு சண்டை போட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்த உடனே, இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த பொண்ணை ஒண்ணு சாவடிக்கிற இல்ல உன்னை ஊற வச்சுட்டு ஒதுக்கி வச்சிரு, அந்த ஆப்ஷனே கொடுக்க மாட்டானுங்க. நீ சாவடிச்சிரு, அவ்வளவுதான். ஆப்ஷன்லாம் கிடையாது, நீ நைட்டுக்குள்ள சாவடிக்கணும் அப்படின்னாங்க. இவர் வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த அந்த அவன் அந்த பொண்ணோட அப்பா வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்காவது ட்ரை பண்ணி இருந்தாரு நடிக்கிறதுக்கு. அந்த டென்ஷன் இருந்துச்சு, அவர் முகத்துல. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இவனுங்க சொல்றது பாரு, இப்போ வந்து ஒரு பிற்போக்கான ஒரு கிராமத்தான், ஓகேவா, ஒரு பொண்ணை வளர்த்த ஒரு கிராமத்தான் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாரு, இவனுங்க வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா ஜாதி சப்போர்ட் தேவைப்படும். ஓகேவா? அவர் கண்டிப்பா ஜாதி சப்போர்ட் தேவைப்படும். அவன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் கஷ்டம் தான். ஆனா அந்த படத்துல அந்த அப்பா ஒரு யோசிப்பாரு, கொஞ்சமாவது யோசிப்பாரு அவர் பொண்ணுக்காக. ஆனா இந்த படத்தை பார்க்க இந்த படத்தை பார்க்க வரானுங்க தெரியுமா கூதியானுங்க, அவனுக்கு யாரும் இதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டானுங்க. இல்ல, நான் அதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இந்த படத்தை விட்டுரு. நார்மலா சொல்றேன். இவனுங்க வந்து வெளியில வந்து பண்றது இதுதான். ஓகேவா? இவனுங்க ஒண்ணு நான் வந்து உன்னை கொன்றுவேன், இல்லைன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றப்போ அவனுக்கு சாய்ஸே இருக்காதரா. ஏதாவது பண்ண வச்சிருவானுங்க. அவங்க அப்பா பண்ணலனாலும் இவங்க எல்லாம் பிடிச்சி வெட்டிடுவாங்க. அடுத்து ஒரு சீன் வரும், அது வரப்ப சொல்றேன். இந்த புண்டைங்க வந்து இந்த அடுத்த வர சீன்லாம் சொல்றேன். இவனுங்க எவ்வளவு வக்கர புத்தியோட இருக்கானுங்க பாரு, லவ் பண்றாங்க. ஆனா லவ் பண்றதுக்கு இது சொல்லுவானுங்க, லவ் பண்ணலாமா, ஆனா நீ எந்த ஜாதியில தாமா லவ் பண்ணணும் அப்படிங்கிற இதுல இருப்பானுங்க ஃபுல்லாவே. சரியா? இந்த பொண்ணும் பையனும் வண்டியில வருவாங்க பாரு, அப்ப வந்து ஊர்க்காரனுங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கிறானுங்க.
அவுட் ஆஃப் ஃபக்கிங் நோவேர் யாரோ ஆமா. யாரோ ஒரு ஆளோட பொண்ணை போட்டு எல்லாம் போட்டு மிதின்னு மிதிக்கிறானுங்க. அதுவும் விளக்கமாறால வந்து ஊர் பொம்பளைங்க எல்லாருமே வந்து அடிக்கிறாங்க. ஓகேவா? விளக்கமாற வச்சு அடிக்கிறாங்க. எல்லாருமே அடிக்கிறாங்க. அடிச்சு இந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறாங்க. எதுக்காக? அவ வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா. சரி நான் ஒண்ணு இல்ல ஆர்த்தர் கல்யாணம் ஆ. தான் நடந்திருக்காது. வண்டியில வந்திருக்கும், அவ்வளவுதான். வண்டியில வந்திருக்கும். ஓ ஆமா, வண்டியில வந்திருக்கும். ஓகே ஓகே ஓகே. சரியா? அந்த பொண்ணை உள்ளார அனுப்பிடுறாங்களா? அனுப்பிட்டு எல்லாம் வந்து அவளை இவளேன்னு அந்த பொண்ணை பேசிட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து அவருக்கு ஒன் சாய்ஸ் தான். அவர் பொண்ணை நைட்டா கொண்டாகணும். அவர் வருவாரு வீட்டுக்கு. அவர் வீட்டுக்கு வந்து உட்காருவாரு. உட்கார்ந்து 5 நிமிஷத்துலயே ஒரு மடப்புண்டை வந்து உனக்கு என்னடா கரண்ட் கேடு கேக்குதான்னு சொல்லிட்டு இதை புடுங்கிட்டு போயிடுவான். ஃபியூஸை புடுங்கிட்டு வெளியே போயிடுவான். அந்த பொண்ணு என்ன சொல்லுவா, என்னாலாம் மாத்திக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே வேற வழியே இருக்காது. அந்த பொண்ணு என்ன சொல்லும், எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொடுத்து விஷத்தை வச்சிருங்க, அதுல சாப்பிட்டு செத்துறேன்னுவான். அவங்க அப்பா வந்து வித் இஸ் டையிங் ஹார்ட்ஸ் அதை போயிட்டு அதை செஞ்சு கொடுத்துருவாரு. அதையும் அவங்க சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டுருவாங்களா? இப்போதான் ஒரு ரிவிலேஷன் என்னன்னா, மூத்திரம் ஊத்துனதும் அவங்க அப்பாவும் ஒரே ஆள் இல்லை, வேற ஆளு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 யாருன்னே தெரியாத ஒருத்தவன் பின்வாசல் வழியா வந்து வேற ஒரு பொண்ணு வீட்டுல உச்சா போயிட்டு அந்த பொண்ணு மேல ஊத்திட்டு போறான்னா, இதான் ஊரா? இல்ல அது எதுக்காக? அந்த பொண்ணு வந்து வேற எதுவும் பண்ணல. அவனோட வண்டியில போயிட்டு அவன் லவ் பண்றாங்க, அவங்க வண்டியில போகுது. ஓகேவா? அதுக்காக ஊரு ஃபுல்லா அசிங்கப்படுத்தி வீட்டுக்குள்ள வச்சு 3வது மனுஷன் வந்து அவனோட இதை பிடிச்சி மூஞ்சில ஊத்திட்டு போறான். இதை வந்து அவன் எப்படி சும்மா சொல்லுவானுங்க, இதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, வில்லன் ப்ரோ. அதனால சொல்றேன், வில்லன் எல்லாம் கிடையாது, ஒரிஜினலா இதுதான் நடக்குது. அந்த தற்கொலை புண்டைங்களுக்கு அது கூட தெரியல, நம்ம வந்து இவ்வளவு தப்பா பண்றோங்கிறது கூட தெரியல அவனுங்களுக்கு. அடுத்த சீன்ல வந்து ஆர்கே சுரேஷ் இருக்காங்களா, நம்மால இவர் தான் மெயின் ஹீரோ. அந்த மெயின் ஹீரோ புண்டைய காட்டுறானுங்க. அந்த அந்த ஹீரோவை காட்டுறானுங்களா. ஹீரோ வந்து என்ன பண்றாரு, ஒரு சின்ன பொண்ணு வந்து லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் என்ன ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஓகேவா? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து மறுபடியும் ஆமா, இங்க இவன்ட்ட வந்து சொல்லிட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்றான் தெரியுமா, வேட்டி சட்டை கட்டிட்டு ஒரு 4 மலுமட்ட கூதிங்களோட வந்து புல்லட்ல வந்துட்டு அந்த நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இவனுங்க வந்து தலித்ல மக்களை தானே வந்து இவங்க அசிங்கப்படுத்துறாங்க படம் ஃபுல்லா. அதே மாதிரி ஒரு கேரக்டரை மறுபடியும் வேணுக்குன்னே வந்து புஷ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ்டா வச்சு அவங்க வந்து லவ் டார்ச்சர் பண்ற மாதிரி அவங்க அந்த பொண்ணை வந்து ஹராஸ் பண்ணிருக்காங்க ரோட்ல வந்து. அதுக்கு வந்து என்ன சொல்றான் தெரியுமா, இந்த சைடு வந்து, அதாவது இந்த சைடு அவன் பொண்டாட்டி வந்து அருவாளை கொடுக்குது. என்னன்னா ஆர்கே சுரேஷ் அந்த பொண்ணு, அதாவது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பாகல வந்து அருவாளை கொடுத்து நீ யாரா இருந்தாலும் வெட்டிருமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா? அந்த பொண்ணு கையில வெட்டினதுக்கு அப்புறம் அங்கேருந்து கை தட்டிட்டு சூப்பர்மா பயங்கரமா வெட்டிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கூதி வெள்ளை சட்டை போட்ட கூதிங்க இருக்கானுங்கல்ல, வெள்ளை சட்டை வந்து ஒண்ணுமே இல்லை, இவங்க வெள்ளை சட்டை வந்து ஒரே ஒரு வெள்ளை சட்டை தான் வச்சிருப்பாங்க இவங்க குள்ளார. ஏன்னா அடுத்த நாள்ல வந்து அவங்க ட்ரெஸ் போடுறதெல்லாம் வந்து மணல் வேலைக்கு தான் போறானுங்களா, அதனால ஒரே ஒரு வெள்ளை சட்டை வச்சிருப்பாங்க. அதே அயன் பண்ணி வச்சுட்டு தான் ஓவரா சீனை போடுவானுங்க. அதை போட்டுட்டு இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றான், அம்மா நம்மளை வந்து யாரும் இப்படி பண்ணாங்கன்னா அப்படிதான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே அடி வாங்கிட்டு கிடக்கான்ல, ஏண்டா உங்களுக்கு ஏஞ்சா என்ன எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பான். எங்க வீட்டு பொண்ணா என்ன, எங்க ஜாதி பொண்ணு வந்து உங்களுக்கு கேக்குதா? இதை கேட்டுட்டு உங்க புரட்சி எல்லாம் வந்து வேற எங்கேயாவது வச்சுக்க அப்படின்ட்டு போவாங்க. ஆமா, புரட்சி எல்லாம் வேற ஏதாவது வச்சுக்க. அதாவது எங்க பார்த்தாலும் குறியீடு எப்படியாவது வந்து ஏதாவது பண்ணி இவங்க எல்லாம் வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இது வந்து எப்படி தெரியுமா, வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுதுடா, இவனுங்க வந்து இவ்வளவு கேவலமா தான் இருக்கானுங்க தெரியுது. தெரியல அப்படின்னா இந்த படத்தை வந்து ஒரு ஹிட் ஆக்கியிருப்பாங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே வந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஓரளவு நார்மல் ஆடியன்ஸ், அதாவது சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவனு வந்து ரொம்ப ஒரு பிற்போக்கா தான் இருக்கானுங்க, ரொம்ப கேவலமான ஒரு புத்தியோட தான் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் இந்த படம் வந்து ஒரு நாள் கூட தேட்டர்ல ஓடாம எல்லா தேட்டர்ல இருந்தும் தூக்கிட்டானுங்க. ஓகேவா? ஆனா இவனுங்க என்ன நினைக்கிறானுங்க, நம்ம வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடலாம், இங்க வந்து இந்த எல்லாருமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க இவங்க. ஆனா இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றது ஒரே ஒரு 100 பேர், அந்த 100 பேரும் உன் ஜாதிக்காரன் மட்டும்தான். உன் ஜாதிக்காரனை நீ இன்ஃபுளுன்ஸ் பண்ற, ஆல்ரெடி இன்ஃபுளுன்ஸ் ஆனவன ஊருக்காரன், உங்க ஊருக்காரனை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ற அடிக்கடி ஒரு படம் எடுத்து. அது நீ வந்து அவனுங்கெல்லாம் கூட்டு போய் வீட்டுல சாப்பாடு போட்டே வந்து சொல்லிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இவ்வளவு செலவு பண்ணி படத்தை எடுக்காதீங்க. ஆமா, தேவையில்லாம எனக்கும் தலைவலி, அதுவும் சண்டே அதுவுமா. அடுத்து வருவோமா? அடுத்து என்னன்னா, இந்த பொண்ணு இறந்து போச்சு, அதெல்லாம் ஓகே. ஆர்கே சுரேஷ் வந்து திரும்பியும் நம்ம சோகால்டு ஐயாவை பார்க்க போறாரு. என்ன ஐயா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோகமா இருக்கு ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணலான்னு இருந்தாங்களாம் போலீஸை எதிர்த்து.
அப்படி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி 144 போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏய், அதனால இதை என்ன நடத்த என்ன முடியாதோன்னு எனக்கு போராட்டம் பயம். தெரியுமா இவனே? என்ன போராட்டம் தெரியுமா? ஊர் மக்கள்ல வந்து கடையெல்லாம் அடிச்சு உடைக்கிற போராட்டம். கடையை அடிச்சு உடைச்சு ஊர்ல இரு இரு இருக்கவன் எல்லாத்தையும் பொருள் திருடுற போராட்டம் அது. இரு இரு இது முடிச்சலாம். இது லூட்டு போராட்டம். அது வந்து லூட் கிளானா போராட்டம். லூட் ஆமா. பண்ண போறாங்க. கிளானா லூட் பண்ண போறாங்க. சரியா? அந்த ஐயோ, போராட்டம் பாவம். நடக்கூடாதுன்னு. பாவம் தானடா. ப்ரோ ப்ரோ லூட் பண்ண போறத கூட விட மாட்டாங்களாடா? ப்ரோ பப்ஜில விடுறாங்க, இதுல விட மாட்டாங்களா? ம். ஒரு நிமிஷம் இரு. லூட் பண்றது மட்டும் இல்ல சரியா, லூட் பண்ணிட்டு தடையும் படக்கூடாதுன்னு வீட்டையும் எரிச்சிட்டு வந்துருவாங்க லூட் பண்ணதுக்கு செட்டான பொண்ணு. அதான் அது வந்து இதான்டா பப்ஜி மாரிடா அவங்களோட வாழ்க்கை. பெரிய அசாசின் புண்டா. ஆமா, இரு அசாசின் ஸ்டெல்த் கில் பண்றது. டேய் ஸ்டெல்த் பெரிய கில் பண்ணிட்டு ஆர்த்தர் வராங்க. மார்கன். ஆர்த்தர் மார்கன். ஆமா, ஆ. ஆர்டிஆர் ஆர்த்தம் இருக்கலாம். ஆமா, அவங்க வந்து இந்த பிரேத் வெயிட் மேனரை வந்து இடிச்சிட்டு போவாங்களா, அது மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இரு வருவோம். இதுக்கு வந்து போலீஸ் வந்து தரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா. ஆர்கே சுரேஷ் ஒரு ஆட்டோல அவனோட சொந்த ஆட்டோ, அவன் அதாவது இந்த ஜீப் ஓட்டாத டைம்ல அந்த ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருப்பான் ஆர்கே சுரேஷ். அந்த அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு சைடு பிசினஸ்ரா. அதான் மெயின் சைடு பிசினஸ் பிசினஸ், வெயிட் அதான்டா. பிசினஸ்ங்க அது. டெய்லியும் இல்ல என்ன இல்ல ஒரு டேய் தப்பு டெய்லியும் ஒரு தப்பு ஃபைட்டு தப்பு போடுறாருன்னு வச்சுக்கலாம். தப்பு இல்ல இல்ல தப்பு. இல்ல இல்ல மெயின் பிசினஸ் ஆஹா வந்து நீ கலவை முடி அடிக்கிறது. ம் ஆர்கே இரு சுரேஷ் நான் அதாவது பில்லா நானும் பாண்டியில ஆர்த்தரும் பேசுறேன் பண்ணிருப்பாருல. பாரு. இரு நானும் ஆர்த்தரும் பேசுறேன் பாரு. ஆர்த்தர், நீ நானே இப்ப ஆர்கே சுரேஷ் ஆன டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுவான்னு அவ டிசைட் பண்ண போறோம், ஓகே கெஸ் பண்ண ஓகே. போறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் காலைல ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ம் காலைல வந்து 8 மணிக்கு ஏந்திக்கணும்டா. காலைல கொஞ்சம் 8 மணிக்கு ஏந்திச்சு ம். சீக்கிரமா போகணும். எங்க அப்படின்னா இன்ஜினியர் வந்து வந்திருப்பாரு இல்ல சைட்டுக்கு. நோ 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 யூ ஆர் மிஸ்ஸிங் தி பார்ட். ஃபர்ஸ்ட் வீட்ல பாத்ரூம் இருக்காது, அதனால கம்மாவுக்கு போகணும். ஆமா, அதை விட்டேன். நான் வந்து டெய்லி புரியுதா? ஒர்க்க சொல்றேன். ஓகே, நோ நோ அங்க நான் போனோம். அவன் பேண்டது மோண்டதுலன்னு நான் சொல்லுவேன். சரி, சரியா? ஓகே. அங்க போனோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கு அவன் இஷ்டம். ஓகே, எல்லோ கலர் டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இவரு நம்ம இன்ஜினியர் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே சீக்கிரமா கிளம்பி போனோம். நம்ம இதுக்கு சைட்டுக்கு ஆமா, போனோம். சைட்டுக்கு போயிட்டு போலன்னா அசிங்கமா இரு திட்டு விடுவோம். 20 ரூபா குறைச்சிருவாங்க. 20 ரூபாலாம் இல்ல, ஸ்நாக்ஸ் தர மாட்டாங்க, டீ தர மாட்டாங்க காலைல. சரி, ஓகே. சரியா? போனா கொத்தனார் இருப்பான். ஏன்னா நம்பால் கொத்தனார்ல, நம்பால் ஒன்லி சித்தாள். இது அந்த செவுத்துல அடிக்கிற ஆள். ஓகே. ஓகேவா? தப்பு இல்ல, கலையில தப்பு கலந்து இல்ல. இல்ல, ஆக்சுவலி தப்பு இல்ல. அது வந்து நல்ல நியாயமான ஒர்க் தான், நேர்மையான ஒர்க் தான். அந்த வேலையை பண்றாரு. நடுவுலயே வந்து நம்ம சோகால்ட் ஐயா கூப்பிட்டா வீட்டுக்கு போய் அவரோட ஜீப்ல 100 ரூபாய்க்கு டீசல் போட்டுக்கிட்டு போறாரு. போய் அந்த ஃபைட்டா எதா இருந்தாலும் அதை பண்ணிட்டு திரும்பி வந்து அவர் ஒர்க்கை கண்டினியூ பண்றாரு. திரும்பி வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி வந்து ஏன்டா குடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடிப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு தூங்குறாரு. இதான் அவரோட ஆமா. ரொட்டீன். ஓகேவா? அதாவது மஞ்சத்தூள் போட்டு சாட்டை போட்டுட்டு தூங்குறாப்ல. இதுல ஐயோ, காலையில எந்திரிச்சோன்னு மறந்துட்டீங்க. காலைல எந்திரிச்சு ஜட்டி ஃபுல்லா வந்து பிசு பிசுன்னு பச்சையா ஏதோ ஒண்ணு இருக்கு. இருக்கும். ஆமா ஆமா, அது அது போகதான் இருக்கும். அதுக்கப்புறம் அத வந்து பக்கத்து வீட்டுல தூக்கி போடணும் அந்த ஜட்டிய. ஓகேவா? ஆமா அதான் வந்து அத வந்து இல்ல அத வந்து அவங்க பொண்டாட்டி வேற கஷ்டப்பட்டு துவைக்கணும் வேற. பாவம். ஆமா, துவைக்கணும். ஏன்னா ஐயோ இவன் வந்து ஐயோ இவன் வேலையை செஞ்சுக்கவே மாட்டான். இவன் சூத்த கூட இவன் கழுவிக்க மாட்டான். அப்படியே கல்லுல தேய்ச்சிட்டு வந்துருவான். இந்த அளவுக்கு கேவலமானவன் அவன். ம். ஏன்னா நான் ஆண்ட ஜாதிடா. அடுத்து ஆண்ட சாண்டி நான் பேண்டதை கூட கழுவ மாட்டேன்டா அப்படிமானம். என்னடா இவ்வளவு நாத்தம் நாறுது அப்படின்னா இதுதான் சொல்லுவேன் நான். ஆமா. சரியா? ம். இது பேக் டு த ஃபிலிம். சரியா? நம்ம சோகால்ட் ஐயா வந்து இப்படி சொல்லி சோகமா இருக்காரு. அப்போ நம்ம ஆர்கே சுரேஷ் என்ன பண்றாரு, அவரோட ஆட்டோ எடுத்துக்கிட்டு, அது அவரோட ஆட்டோவா வாடகை ஆட்டோ எடுத்துக்கிட்டு வண்டியில போயிட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் சொல்றாரு, நீங்களாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தா இருந்தா உங்களுக்கு வெக்கமானலாம் இருந்தா மட்டும் வாங்கடா, இல்லைன்னா வராதீங்கடா. நீங்க வந்து சட்டைய மட்டும் போட்டு வராதீங்கடா, துண்டு மட்டும் போட்டு வராதீங்க, கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாங்க சண்டைக்கு அப்படின்னு அவன் சொல்லி டக்குன்னு சொல்லிட்டா என்னடா பண்ணுவ? அவன் டக்குன்னு அவன் சொல்றானா, ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ வரீங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவான் அவன்? இல்ல அது இல்ல. அவன் பட்டுன்னு இன்னைக்குதான் துவைக்க போட்டேன், நாளைக்கே எப்படி காயும்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? ஆமா, இருக்கிறதே ஒரு சட்டங்க. ஆஹ் அது அது வேற. இதுவும் சொல்லுவான், வேலைக்கு போறவன் வேலைக்கு போயிட்டேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? ஆமா, ஃபர்ஸ்டே சொல்லிடுறாரு, இன்ஃபார்ம் ஆமா. பண்ணிட்டு வந்துடுறா இன்ஜினியர் கிட்ட, இன்ஜினியர் ஃபோன் பண்ணி திட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்டே சொல்லிடுறா, இந்த களவாடிக்க வரமாட்டேன்,
இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தள்ளி போடுங்க, அதனால நம்ம வேற ஆளை வச்சு பாத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அது முக்கியமா ஜாதி மீட்டிங் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு பாத்தியா, அந்த வாய்ஸ் கால் ரெக்கார்டிங் 2 பாமக காரனுங்க வந்து பேசிக்கானுங்களே. இப்போ ஒரே பிஜேபியோட வருத்தம். ஒரே வருத்தமா இருக்கு. நீ வேணா போ. சரி சொல்லு சொல்லு. இல்ல அதுல ஒருத்த வந்து இஸ் கெட்டிங் டு ரியலைஸ் திங்ஸ். ஆமா ரியலைஸ்லாம் கிடையாது. அவன் ஆடு வெட்டி ஐயா அவ்வளவு பெருமையா பேசுவான். அவன் வந்து அப்படியா? பிஜேபி கூட்டணி தான் அவனுக்கு கோவம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நல்லா அப்படிதான் இருக்கும். அவன் வந்து காடு வெட்டியா இருந்த வரைக்கும் கட்சி சூப்பரா இருந்தது. காடு வெட்டியா எப்ப போனாரோ அப்பயே கட்சி எங்கேயோ போயிடுச்சு. என்னதான் பண்றாங்களோ போட்டோம். காடு வெட்டி ஐயா இருந்தப்ப ஜாலியா நம்ம வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு, கொலை பண்ணிக்கிட்டு, வீடு இடிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்தோம். இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. காடு வெட்டி ஐயா வந்து மருத்துவத்துல வந்து, அதாவது மருத்துவமனையில வந்து இது பார்க்க மருத்துவம் பார்க்க காசு கூட இல்லாம சீல் வச்சு செத்து போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. பாவண்டானா. ஆனா எப்படி ஆஸ்பத்திரியில வந்து சீல் வச்சு காசு இல்லாம அனாதை போன மாதிரி செத்தவங்களுக்கு எப்படா இவ்வளவு கட் அவுட் வச்சு பேரு படம் எடுப்பாங்க? ஒரு நிமிஷம் அதுக்கு ஒரு சின்ன இது ஒன்று இருக்கு. நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் இது. அது என்னன்னா வந்துட்டு இது ஒரு கான்ஸ்பிரசி தான். ஆனா நான் கன்ஃபார்மா இது கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா நம்ம இவர் இருக்காருல்ல, சோகால்ட் ஐயா இருக்காருல்ல, அப்படியே நான் சொல்லிக்கிறேன். சரியா, சோகால்ட் ஐயாவுக்கு வந்துட்டு அடுத்து ஓகே, சோகால்ட் ஐயா தான் மெயின் ஹெட். ஓகே, அடுத்தது வந்துட்டு அரவிந்த் சாமியா இவன் இருந்திருக்காரு. அரவிந்த் சாமியா வந்துட்டு நம்மால் இருந்திருக்காரு. டாக்டர் நம்ம ஃப்ரூட் மாம்பழம், லவ் ஃப்ரூட் இருந்திருக்காரு. லவ் பெல் இருந்திருக்காரு. ஓகே ஓகே, அப்படி சொல்லி முடிஞ்சது. லவ் பெல் ரைட் ஹேண்டா இருந்திருக்காரு. நம்ம ஃபாரஸ்ட் கட் வந்து லெஃப்ட் ஹேண்டா இருந்திருக்காரு. அது அப்புறம் என்ன இருக்குது, நம்ம ஃபாரஸ்ட் கட்டுக்கு செல்வாக்கு ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஓகே, அதான் இவங்களே சொல்றாங்க இல்ல, இந்த மாதிரி அவர் இருந்த வரைக்கும் அப்படி அது இதுன்ட்டு. அதனாலதான் இவங்க நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாமாண்டா. இல்ல இரு நான் இதை முடிக்கிறேன் பாரு. வெஜிடா, அது கான்ட்ரவர்சி இல்ல, அது உண்மைதான். தெரியுமா, நம்ம கே வெட்டி ஐயாவோட பொண்ணு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இது மாதிரி வந்து லவ்மணி ஐயா இது கேளு. லவ்மணி ஐயா வந்து அவரோட பையனை காடு வெட்டி இடத்துக்கு வர வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. சரியா, இப்போ காடு வெட்டி இருந்தா அந்த பையன் வர முடியாது. அதனால ஒண்ணு அவர் அசாசினேட் பண்ணணும். ஓகேவா, இப்ப அவங்களுக்கு அசாசினேட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. உடல்நிலை சரியில்லை, சீல் வச்சிருச்சு, காசு கொடுத்தாதான் சில இது பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இவனுங்க நினைச்சா கூட்டு போய் வெளிநாட்டிலேயே இது பார்த்திருக்கலாம். பார்க்காம நீ சாவு கொடுத்துருக்கலாம். ஆமா, இன்னொரு விஷயம், இப்போ நான் இவன் சொன்னதெல்லாம் ஓகே, நீ இப்ப பிளான் பண்ணி இவன் காசெல்லாம் கொடுக்காம விட்டானுன்னு சொல்லிட்டு, சரி நீங்க தான் வந்து ஜாதிக்காக வந்து உயிரே கொடுப்பீங்கல்ல, கிரவுட் ஃபண்டிங் பண்ணியாவது காப்பாத்திருக்கலாம்ல உங்களால. ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா இருங்க ப்ரோ, நாங்க வாங்குறதே ஒரு நாளைக்கு 200 ரூபாய். அததான் சொல்ல வரேன். நான் சொல்றேன் பாரு, கிரவுட் ஃபண்ட் பண்ண எவனாவது வந்திருப்பான், அவனையும் அடிச்சு வேற ஆள் நினைச்சு காசு தேடிட்டு ஓடி இருப்பானுங்க. ஆமா, அது இன்னொன்னுடா. இப்போ இது சீரியஸான ஒரு விஷயம். அவனுங்க வந்து இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு புண்டா மோன வரமாட்டான். நீங்க வந்து அவனுங்களோட லீகல் டேர்ம்ஸ், அதாவது அவனுங்களோட டேர்ம்ஸுக்கு எதிராக ஏதாவது பண்ணா மட்டும் குறை சொல்றதுக்கு மட்டும் தான் வருவானுங்க. அவனுங்க இருக்கணும், நம்ம சொந்தம் விட்டு போயிடும் பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது என்ன, அந்த சொந்தம் என்ன பண்ணும் தெரியுமா, உங்க கூட நீங்க தப்பு செய்யும் போது குறை சொல்லும். இல்லைன்னா நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா பீ எள்ளி திங்கிற மாதிரி தின்னுட்டு போவோம். அவ்வளவுதான். நான் வந்து எதை சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் சொல்றேன், மொத்தமா எல்லாரையும் சொல்லல, குறிப்பிட்ட என்னது ஆரஞ்சு அண்ட் மஞ்சள் மட்டும் சொல்றேன். சொன்னீங்களே ஆர்த்தர், கிரவுட் ஃபண்டிங் சொன்னீங்களே, கிரவுட் ஃபண்டிங் வந்து படம் எடுக்க மட்டும் தான் நாங்க இது பண்ணுவோம், காப்பாத்தலாம் நாங்க தரமாட்டோம். ஓகேவா, படம் எடுக்க வரல. ஆமா ஆர்த்தர், இதோ பாரு, இது வரைக்கும் 3 படம் எடுத்திருக்கானுங்க. என்னன்னா திரௌபதி, அது இல்லாம ருத்ர தாண்டவம்னு ஏதோ ஒண்ணு எடுத்தானுங்க. இந்த படம் இது 3த்தையும் சேர்த்தா கூட அந்த சூப்பரா காப்பாத்தி இருக்கலாங்க. அப்படி கிடையாதுடா இவனு. அது 3 படத்துக்கும் காசு கிரவுட் ஃபண்டிங்னு சொல்றானுங்கல்லடா. அவனு கிரவுட் ஃபண்டிங் எல்லாம் கிடையாது, வட்டிக்கு வாங்குறது எல்லாமே. கிரவுட் ஃபண்டிங் 2000 ரூபாய் தான் கொடுத்துருப்பானுங்க, 10 ரூபா போட்டு. அப்படி வட்டிக்கு வாங்கியாவது அந்த காப்பாத்தி இருக்கலாமேன்ற நானு. அதுதான் அதுவும் உயிர் தானே அது. வெஜிடாக சொல்றான். ஒரே நிமிஷம், இப்பதான் இன்னைக்கு எல்லாம் அன்ஃபோல்ட் ஆகுது. நீ நோட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கவேன், திரௌபதி ருத்ர தாண்டவம் நடுவுல ஒரு ஷிட் எடுத்தாரு பகாசுரன்.
சரியா? பகாசுரன் எல்லாமே அதான் மொத்தம். சிட்டுதான். இல்ல இது 3ஐயும் சேர்த்தாதான்டா இந்த ஷிட் வருது. நோட் பண்ணி பாத்துக்க, எல்லாம் கம்பைன்டா. அதாவது அதான் இது எல்லாத்துலயும் வந்து ஒன் லைன் 3 ஒன் லைன் அது எடுத்தா காடு வெட்டி வந்துருது. வெஜிடா இது வந்து என் கேம் மாதிரி ஓகேவா. கோர் ஒண்ணுதான்டா பொண்ணுங்களை காப்பாத்துறது அவ்வளவுதான்டா கோரு. பொண்ணுங்களை இது அதான். பொண்ணுங்களை பொண்ணுங்களை ஒண்ணும் இல்ல. காப்பாத்தணும் பொண்ணுங்களை காப்பாத்தணும் ப்ரோ. யார்கிட்ட இருந்து bro காப்பாத்தணும்? எங்கள்கிட்ட இருந்து தான்டா. எங்கிட்ட தான்டா. இல்ல அது இல்ல, இந்த டெம்ப்ளேட்டும் கரெக்டா ஃபிட் ஆகும். அவன்கிட்ட அவன்கிட்ட இருந்து இருந்து காப்பாத்தி நீ காப்பாத்தி ஓக்க என்ன போற, நீ சூப்பர். ஓக்க போற. அதான். சரியா. இது இப்படிலாம் நடக்குதா. இவர் வந்து கூட்டத்தை கூட்டிட்டு போறாரு, கன் ஷாட் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்படியா இருந்தாலும் எப்படின்னா சோகால்டு ஐயா வந்து நான் போறேன்டா அப்படின்னு சொன்னதுன்னே நம்ம ஆர்கே சுரேஷ் என்ன சொல்றாருன்னா, ஐயா உங்களை மாதிரி ஒரு தலைவர் நம்மளுக்கு திரும்பி கிடைக்க மாட்டாரு, அதனால நீங்க கோர்ட்டுக்கு இந்த சைடே நில்லுங்க, நானே போய் அவனுக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாரு. கடைசியில அந்த கோட்டெல்லாம் தாண்டி போலீஸ் எல்லாம் சுடாம தப்பிச்சு போய் உள்ளார போயிட்டு இது மாநாடு நடத்துறாங்க. இது ஒரு இங்கிலீஷ் படம் டைலாக்டா. ஐ வில் கெட் மை ஹேண்ட்ஸ் டர்ட்டி ஒரு டைலாக் தெரியுமா? ஆமா ஆமா அதான் சொல்லலாம். அது நிறைய இது வந்து எப்படி காட்ஃபாதர் மாதிரியான படங்கள் எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அடியால வச்சுதான் வெட்ட விடுவாங்க ஓகேவா. அவங்களோட டர்ட்டி ஒர்க்ஸ் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு கேப்டன் லீடர் கிடைக்க மாட்டாரு, அதுக்காக நான் பண்றேன் உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு இது வந்து ப்ரோ டுக் இட் பர்சனலி அண்ட் சீரியஸ்லி. அடுத்து வந்து நான் படம் பார்க்கலாம் அடுத்தது. இதுக்கு மேல நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வேப் அடிக்கிறத இருங்க. வேப்பில சொல்லாத செத்துருவனி என்டானி. சரி ஓகே நான் வந்து சிகரெட் அடிக்கிறத வந்து நான் ஒன்னும் மோட்டிவேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு வந்து நான் இந்த படத்தை பாக்குறதுக்கு ஊதி தள்ளந்துல இவ்வளவுலாம் நான் ஊதந்துல. சரியா பாத்துக்கோங்க, என்னோட உயிரை வந்து நான் பணையம் வச்சுதான் உங்களுக்காக இப்படி ஒரு எபிசோடே கொண்டு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு தலைவலி. நான் ஆர்த்தருக்கு போன் பண்ணி டேய் முடியலடா என்னால அப்படின்னு நான் எந்த படத்துக்கு சொன்னதில்ல. இந்த படத்துக்கு சொல்லிட்டேன், என்னால முடியல, இதுக்கு மேல பார்க்க முடியல, என்ன மைண்ட் ஃபக் ஆகுது இந்த படம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். டெத் பெட்ல உட்கார்ந்து பாத்துருக்காரு. ஒரு நிமிஷம் இந்த 45 நிமிஷத்தை பார்த்துட்டு டாக்கி வச்சு வந்து ஆர்த்தருக்கு எனக்கு ஒரு 180 ரூபாய் பேடிஎம்ல ரிக்வெஸ்ட் கொடுக்கறானா. என்னது இதுக்கு டீ தான் வாங்கின செலவுடா. சரி இதான் படம். அது எதுக்காக இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணணும்னு தான் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா இவங்க வந்து என்ன கூலித்தனம் பண்ணிருக்காங்க. நாம ரோஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த படம் ஒர்த் இல்ல. அதுதான் சொல்ல கரெக்டா தான் சொல்ல வரேன். என்னன்னா நான் ரோஸ்ட் பண்றது வந்து ஒரு ஓரளவு ஒரு உருப்படியான படத்தை மட்டும் தான் ரோஸ்ட் பண்ணுவேன். சிம்பு படத்தை கூட ரோஸ்ட் பண்ணுவோம். ஏய் சிம்பு எக்ஸெப்ஷன்ரா, சிம்பு எக்ஸெப்ஷன்ரா. அது அப்படி இல்லங்க, இவனுங்களை விட சிம்பு கேவலமானவன் இல்ல. ஓகே அப்படி வேணா வச்சுக்கலாம். சிம்பு கேவலமானவன் தான், ஆனா இந்த அளவுக்கு கேவலமானவன் கிடையாது. கரெக்ட், இந்த அளவுக்கு இல்ல. சிம்புக்கு ஒரு அளவுக்கு அது அறிவு இருக்கு. வெஜிடா பேண்ட் ஈரமாயிடுச்சான்னு பாக்க சொல்றான் பிராக்கு. பாவண்டா அவனே காசாக்கு 2 ஆடு நடிச்சுக்கிட்டு அவனே ரொம்ப இங்க ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன். இந்த கிரவுட் ஃபண்டிங் பண்ணி ஊரை ஏமாத்துற மாதிரி படம், கேவலமான பகாசுரன் மாதிரி படம் எடுக்கிறதுக்கு, பீ பொழப்பு பொழைக்கிறதுக்கு சிம்பு மாதிரி காசாக்கு 2 ஆடு நடிச்சுட்டு போயிடலாம். சரியா, நான் நேர்மையா மாதிரி பைக் ஓட்டிட்டு போயிடலாம். அஜித் குமார் மாதிரி எச்சத்தனமா வந்து ஓடாம சிம்பு மாதிரி வந்து காசாக்கு 2 ஆடு நடிச்சா சிம்பு இஸ் பெட்டர் தென் அஜித் குமார்ரா. இந்த படத்துல மட்டும் இல்ல சரியா, இந்த மஞ்சள் சிகப்பு இருக்க படம் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மனிதரை வந்து தப்பாவே காட்டுவானுங்க. ஆமா ஆமா இத சொல்ல விட்டுட்டோம், சாரி. இல்ல இந்த விஷயத்த நான் வந்து திருமாவளவன் வந்து பத்தி தப்பா பேசுனது, அவங்க வந்து வெளிப்படையாவே அவர் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுனது, அவங்க ட்ரெய்லர்ல வந்து ரொம்பவே ஷேம் பண்ற மாதிரி விஷயங்களை வந்து இந்த ட்ரெய்லர்ல வச்சது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த காருக்கு வந்து வேணுங்கன்னா நீல கலர்ல வச்சு அது கார் பேரு நீலகண்டன் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து கலர் பாலிடிக்ஸ். ஓகே, இவனுங்க வந்து ப்ளூ 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 ப்ளூன்னு ஊம்புவானுங்க. ஓகே, இது வந்துட்டு நான் சொல்றது அஃபென்சிவா, அதாவது உனக்கு எப்படிடா சொல்றது, இது வந்து நடக்கிற விஷயம் தான். ஓகேயா, தாய்லிமானுங்க வடக்கு ஜாதி பேசும் சரி. ரீசெண்டா நான் நடுவுல இதுலயும் பேசியிருப்பேன், ரொம்ப நாள் முன்னாடி, 1 வருஷம் ஆயிருக்கும். பண்ணுமாறு பாட்காஸ்ட்ல டேங்க் மீமர்ஸ்ன்னு சொல்லி, டாக்ஸிக் மீமர்ஸ்ன்னு சொல்லி ஒரு எபிசோட்லயும் சொல்லியிருப்பேன். ஓகே, ப்ளூ பேந்தர்ஸ், ஹார்பிக்கு அப்படி இப்படிமானுங்க. சரியா,
அந்த கலருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சரியா. நீ கூட தான் பீட்ரூட் தின்னுட்டு நான் காலைல பீட்ரூட் தின்னா ஆய் வர கலர்ல தான் உனக்கு வச்சிருக்க, மஞ்சளும் சிகப்பும். அத பேசுறமா இல்ல உண்டாமே. இது ஃபர்ஸ்ட் சரியா. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இது, அதாவது இவனுங்க வந்து உனக்கு எப்படி சொல்றதுன்னா, அந்த தலித் மக்கள் வந்துட்டு இது அவங்க வந்துட்டு போடுறது எல்லாமே ப்ளூ ஷேட்லயே இருக்கும். ப்ளூ, அதாவது எப்படி சொல்றீங்க, இந்த ட்ரெய்லர்லயுமே சரி நீலகண்டன் வச்சிருப்பானுங்க சரியா. நீலகண்டன்னு ப்ளூ அண்ட் ஒயிட்ல எழுதி இருக்கும். அந்த கார் கலர் who the fuck paints their car blue நான் கேக்குறேன். இருங்க, இந்த காசு சோஃபா இருக்கவன் சூப்பரா காசு இருக்கவன் சூப்பரா இல்ல, அழகா ப்ளூ கலர்ல ராப் பண்ணுவாங்க. சோக்கால்டு இல்லாதவன் வன்னியர் கடை டாஸ்டகர் இல்ல வரவன் தான் ஸ்டாக்லயே ரெட் கலர்ல ஓட்டுவான். காசு இருக்கவன் ப்ளூ கலர்ல சூப்பரா ராப் பண்ண போறான். மென்டல் மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கானுங்க ஒரு அம்பாசிடர் கலரு சரியா. அது கூட பிரச்சனை இல்ல, அதுவுமே தப்புதான். நீ போட்டு திணிக்கிற இந்த வாங்கு. இந்த இதுல ஃபோர்ஸ்ஃபுல்லி சக்டுன்னு ஒரு இது இருக்கும் ஓகே. ஆமா, பான்ல இந்த ஜேனர் இருக்கும். ஆமா டிஜிட்டல் பிளேக்ஸ்ல ஜானர் இருக்கும், ஃப்ரீ யூஸ் அந்த மாதிரி விட்டு ஆமா, ஆமா. திணிப்பானுங்க, திடீர்னு திணிப்பானுங்க சரியா. அப்படி திணிச்சு குறியீடு கொத்தது குறியீடு கிடையாது. இதுக்கு நீ டைரக்டாவே சொல்லிட்டு போயிடலாம், குறியீடு பண்ணி வைக்கிறானுங்க எனக்கு புதியானுங்க. டைரக்டா சொன்னா பயம் இல்ல, டைரக்டா சொல்றதுக்கு பயம். அவனுங்க வந்து ஏதாவது கேஸ் ஆயிடும், கேஸ் கேட்டு நஷ்டேடி கேட்டா காசுக்கு எங்க போகுது, நானே இல்ல சும்மி கும்பிட்டு இருக்கேன். இல்ல காசெல்லாம் கேட்க flop. மாட்டாரு, காசெல்லாம் படத்துல கேட்க போட்ட காசு மாட்டாங்க. எங்க வரும்? கேஸுக்கு எங்க இல்ல இங்க காசு? பாரு, இவனுங்க வந்துட்டு சொல்லுவானுங்க சரியா, தலித் மக்கள் வந்துட்டு இதுவாயிடுறாங்க. அதாவது நீ பாத்தன்னு வச்சுக்கவன், இந்த தைலியானுங்க படத்துல வந்துட்டு எல்லாத்துலயுமே பாத்தேன்னா தலித் மக்கள் லாயரா தான் காட்டுவாங்க சரியா. கிறுக்கு ஆமா, கூதி லாயருக்கு படிக்கணும் சரியா, கேன புண்டை ஆமா. படிக்கணும். கொத்தனாராவ படிக்க தேவையில்ல, கொத்தனார் ஆகிறதுக்கும் ஃப்ரைட் ரைஸ் அடிக்கிறதுக்கும் படிக்க தேவையில்ல. பொண்ணு வச்சுட்டா அதுதான் ஓகேடா, ஆமாண்டா நீ லாயரா காட்டடா, ஓகேடா வி அக்செப்ட்ரா. அது வந்து ஒரு ஹானரபிள் ஜாப்டா. லாயருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் தெரியுமா அவனுக்கு. லாயர் படிச்சு அவன் லாயரா கோர்ட்ல வந்து வாதாடுறான். உன்ன மாதிரி சோத்து வெறும் சோத்துல வந்து வட சுடல. இல்ல இன்னொன்னு சொல்லுவானுங்க சரியா. இந்த மாதிரி வந்துட்டு எல்லாரும் ஏமாத்துறாங்க. இந்த ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் புண்ட வேற இருக்கும், காதல் தானாதான் வந்து சேரணும், அதாவது காதல் தானா வந்தாதான் சேரும், இவங்க வந்துட்டு உருவாக்குறாங்க காதல அப்படின்னு சரியா. சரி உருவாக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, உருவாக்குனதாவே இருக்கட்டும்டா சரியா. அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு என்ன கமாடிட்டியா? அந்த பொண்ணுக்கு என்ன மலுமட்டியா? அந்த பொண்ணு நீங்க தானே வளர்க்குறீங்க. நீ அதாவது உனக்கு எப்படிடா சொல்றது, எல்லா வீட்லயும் ஜாதி சொல்லிதான் வளர்ப்பாங்க. ஏய் அது வந்துட்டு சாய்ஸ் தான், அது உடைச்சுக்கிட்டு போறது ஓகே. அப்ப வந்துட்டு அப்ப ஒண்ணு உன் வளர்ப்பு சரியில்லை, நீ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளவு மேனிபுலேட்டிவா இருக்கான்னா, நான் வந்துட்டு உனக்கு எப்படி அவனுக்கு மைண்ட் செட்ல இருந்து பேசுறேன் ஓகே. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு, ஒடுக்கப்பட்ட மக்கள் they have more fucking other problems than doing நாடக காதல் ஓகே. அவன் முன்னேற வழிய பார்க்கணும். இது இங்க பாரு, இப்ப இவனுக்கு ஊம்புவானுங்கடா சரியா. இவன் கன்ஃபார்மா இந்த கேள்வி வந்திருக்கும், இதுக்கு ப்ரமோஷன் ஈவென்ட்லாம் வச்சிருந்தானுங்கன்னா, நாங்க வந்துட்டு மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித்துக்கும் எதிரா படம் எடுக்கிறோம், வெற்றிமாறனுக்கு எதிரா படம் எடுக்கிறோம்ட்டு சரியா. அவங்களும் குறியீடு வைப்பாங்க ஓகே. இதுல காலால பார்த்தோன்னா செம குறியீடு இருக்கும். அவனுக்கு வெள்ளை கலரை கொடுத்துருப்பீங்க, ஆரஞ்சு கலரை கொடுத்து ஊம்ப வேண்டியதானே நான் கேக்குறேன். உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்லடா இவனு ஆர்த்தரு? புரியுதுங்க. கேன கூதியான மாதிரி நீ குறியீடு வை. மொத்தம் நீல படமே எடுக்காத, ஏன்டா படம் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்துருவானுங்க திருமாவளவனுக்கு ஒரு வேலைப்புண்டே இல்லையா நான் கேக்குறேன். அதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல களத்துல இருக்கிறது விசிகா தோழர்களா தான் இருப்பாங்க சரியா. ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் இருப்பாங்க முன்னாடி கம்யூனிஸ்ட் இப்போ ஊம்புறது கூட லாய்க்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு களத்துல ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் வந்து இவனுங்க தான் இருப்பானுங்க, விசிகா தோழர்கள் தான் வந்து என்னன்னே கேட்பாங்க. உனக்கு புரியுதா? ஆக்சசபிளா இருப்பாங்க எல்லாருமே. பிளஸ் இப்ப நாளைக்கே ஒரு 1 இயருக்கு ஒரு பிரச்சனைனா போயிட்டு இவர் தான் நின்னாகணும்.
நம்மால ஐயா வந்துட்டு ஐயா பஞ்சாயத்து தான் பண்ண பாப்பாரு தவிர கேஸ் நடத்த மாட்டாரு. ஐயாவுக்கு வந்துட்டு அவருக்கு காசுங்கிறது தான் கரெக்டா இருக்கும். இப்ப கூட சொல்லியிருப்பானே அந்த பொட்டி வாங்குறதுக்கு தான் கரெக்டா இருக்கும் ஐயாவுக்கு, வேற எந்த புண்டைக்கும் இருக்காது. அந்த இல்ல ஆடியோல பேசினவனே செமையா சொல்லியிருப்பான்டா. அவங்களுக்கு என்ன, அவங்க சம்பாதிக்கிறது மட்டும்தான், நம்ம எல்லாம் பிச்சை தான் எடுக்கிறோன்றான் அவனே. கரெக்ட். பொட்டி வாங்குறதுல ஒரே நிமிஷம்டா நான் இதை சொல்லிக்கிறேன். என்னன்னா இப்ப அந்த கேட்டிருக்காங்க என்னன்னா இந்த இவர்கிட்ட யாரு இந்த பிக் டாடி கிட்ட கேட்டிருக்காரு ஓகேவா, இந்த மாதிரி எதுக்கு நீங்க கூட்டணி மாத்தி மாத்தி வைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள சாரி அந்த எதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த நலத்திட்டங்களை எதுக்கு ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டவுடனே இல்ல கூட்டணி தர்மத்துக்காக தான் நாங்க வந்து ஆதரிக்கிறோம். இத சொல்றதுக்கு வெக்கப்புண்ட இல்லையா அவனுக்கு? இத கேக்குறேன். கூட்டணி காசு வாங்கிட்டான் ப்ரோ, மோடி. அதான் கூட்டணி தர்மமா இருந்தா அது வந்து கூட்டணி தர்மம் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் இவங்க இது பண்ணிப்பானுங்க. டேய் அவன் கூட்டணி இல்லடா, அவன் ஸ்லேவ்டா அவனுக்கு, புரியுதா? கூட்டணி அந்த யூ கன்வே யுவர் இது. அதாவது மோடி ஐயோ சரி, அதான் இதுதான் நான் சொல்ல வந்தது. நீங்க வந்துட்டு இவனுங்களை இப்படி டைப் கேஸ்ட், அதாவது இப்ப எப்படி சொல்றது, தலித் மக்களை வந்து டைப் கேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீ இங்கேதான் நிப்ப, அவன் தலையில ஏறி எங்கேயோ போயிட்டானுங்க. அவனுங்க எல்லாம் முன்னேற எல்லாருமே, இவனுங்க சொல்ற விஷயங்கள் எல்லாருமே இப்ப இந்த மாதிரிலாம் யாருமே பண்றது இல்லை கிசாமிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. உனக்கு புரியுதா? They are going to places ரா. ஆமா, உண்மையில எல்லா துறையிலும் வளர்ந்துட்டானுங்க. இப்ப அவங்க இல்லாத துறையே கிடையாது. ஒரு சில துறைகள்ல வர முடியாது, ஏன்னா இன்னும் அந்த பார்ப்பனையும் இன்னும் அந்த இடத்துல ஃபுல்லா இதாகல. அர்ச்சகரும் அங்கேயும் வந்துருவோம், அங்கேயும் வந்துருவோம்னு வச்சுக்கோங்க. அதான் அங்கேயும் வந்துருவாங்க வச்சுக்கோங்க. அர்ச்சகர் சொல்ல அதையும் தாண்டி வந்துட்டு சொல்றேன். இல்ல இங்க பேரு அதனால இவனுங்களால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் தெரியுமா? இந்த மாதிரி கிரவுட் ஃபண்ட் பண்ணி, என்ன சொல்றது, எனக்கு கிரவுட் ஃபண்ட் பண்ணி படம் எடுக்கிறது, லூசுக்குதி மாதிரி படம் எடுக்கிறது, தற்பெருமை பேசுறது, அப்புறம் வெட்டுறது குட்டுறது எல்லாம் வந்துட்டு அந்த அக்கா சொல்லியிருக்கோம் தெரியுமா, நீ என்ன வெட்டுறது குத்துறது எல்லாம் பெருமை இல்லடா புண்டமானே அப்படின்ட்டு. அதாவது இந்த மாதிரி அக்ரஷனை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிதான் இருக்கணும். அதனால நீங்க எல்லாம் இதுக்கு மேல யாரையுமே டைப் கேஸ்ட் பண்றீங்கன்னா முதல்ல நீங்க டைப் கேஸ்ட உடைச்சிட்டு வாங்கடா. ஒரு சட்டி, ஒரு தாரு, தாரை இவனுக்கு கையில மாட்டிக்கிட்டு சாகுதுறான். அவ்வளவுதான். போயிட்டு படிச்சு முன்னேற வழிபண்டைய பாருங்களா. உனக்கு பெட்ரோல் ஊத்தி ஓட்டுறானா இல்ல மணனை ஊத்தி ஓட்டுறானா தெரியல, கூதிங்க மூத்திரத்தை ஊத்தி ஓட்டுறான்டா அவனு. அதான் ஒண்ணும் இல்ல, அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டார்டிங், அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னீங்க. இவங்க இத்தனை படம் எடுத்திருக்காங்கல்ல, இந்த வன்னியன் குரூப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் திரௌபதி, 4 படம் இந்த 4 படம் 5 படம் எடுத்திருக்காங்கல்ல. இந்த 5 படத்துலயுமே பொண்ணுங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுதான். சரியா? நான் என்ன கேக்குறேன், இவங்க வீட்டு பொண்ணுங்களோ இல்ல அவங்க ஜாதியில இருக்கிற பொண்ணுங்களே வந்து படிச்சவங்க இருக்காங்கல்ல, வந்து உட்காரணும். சரியா? வந்து உட்கார்ந்து இந்த படத்தை பார்த்துட்டு அந்த அவங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க காடி துப்பணும். சரியா? ஏன்னா மேக்சிமம் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு 50 வயசு 60 வயசு பெண்களை தான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அவங்கதான் ஜாதியில ஊறி போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்க இருக்காங்களே, இவங்களா அது ஜாதி வெளியே போயிருப்பாங்க, இவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு. இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்கணும், அப்பதான் தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை நான் இது சொல்ல மறந்துட்டேன். மெயினா அதை பேச வந்தேன். பீஃப் சாப்பிடுற எல்லாருக்கும் தெரியும். சரியா? அந்த பீஃப் லெக் எந்த கேன கூதி மாவனும் இதுல போட மாட்டான், பிரியாணில போட மாட்டான். மட்டனுக்கு போடுவானுங்க, மட்டனுக்கு போட்டு பெரிய இதா செய்வானுங்க. ஆனா பீஃபுக்கு அப்படி பண்ண மாட்டானுங்க. நான் பார்த்தது இல்ல. பீஃபுக்கு பண்ண மாட்டாங்கடா. இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீஃப் வந்து சின்னதா போட்டா வேகும். சரியா? அவ்வளவு பெரிய காலை எப்படிரா போட்டு வேக வச்சிருப்பான் அந்த பிரியாணில? ஒண்ணு காலு வேகணும் இல்ல பிரியாணி கருகி போகணும். இது ரெண்டுல ஏதோ அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது மட்டனா கூட இருக்கும், அது பீஃப்னு சும்மா சொல்றதுக்காக சொல்லிருப்பாங்க. அப்படி இல்ல, மட்டனா கூட வாய்ப்பு இருக்குடா. இவனுக்கு ஏதாவது பண்ணிருப்பானுங்கடா.
கலர் கிரேடிங் தான் பண்றாங்களா அவங்க? அவன் ஃபர்ஸ்ட் டாக்கி மிச்சி சொன்னா அவன் தப்பா சொல்லிட்டான். கலர் கிரேடிங் எல்லாம் பண்ணல படத்துல. அவங்க வேற ஒரு சும்மா அவங்க சுத்தி பிளாக் அதெல்லாம் போட்டு கலர் வந்து ஆர்டிபிஷியலா வந்து கலர் வந்து இது பண்ணிருக்காங்கடா. அத வந்து சென்சார் போர்ட்ல செருப்பால் அடிச்சு இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல இந்த முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டார்டிங் ஸ்னாப் ஸ்பீட்னு ஒரு ஆப் இருக்கும் சரியா, இஷ்டப்பண்டைக்கு கலர் பண்ணிக்கலாம். அதான் ஆமா, நான் அதுல சூப்பரா எடிட் பண்ணுவேன். சூப்பரா இருக்கும் எடிட் பண்ண. இங்க பாரு, டாக்கி மிச்சியை கொடுத்து அந்த படத்தை எடிட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா கூட எடிட் ஆயிருக்கும் அந்த படம். நான் நல்லா எடிட் பண்ணிருப்பேன். நல்லது. ஆமா, கலர் கிரேடிங்னா நீங்க என்கிட்ட கொடுங்கடாடி, நான் வேணா பண்ணி தரேன். சரி, ஓகே. இது வரைக்கும் வந்து வன்மத்தை எல்லாத்தையும் நம்ம கக்கியாச்சு. வன்மத்தை கக்கிறோம் அப்படிங்கறத விட ஒரு தற்குறி கூதியானுங்க வந்து தப்பா எடுக்கிறத நம்ம வந்து ஓரளவு இங்க சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ஆமா, இது என்ன ஆர்த்தர் இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். எனக்கு வந்து நான் வந்து வேற எல்லா விஷயத்தையும் நான் மூக்க நுழைக்க மாட்டேன். ஆனா வந்து தீச்சட்டி விஷயம், தீச்சட்டியில வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னா எனக்கு டக்குனு கோவம். அக்ரஷனை வந்து அடக்க முடியல. அதான் எனக்கு வந்து எப்பவுமே வந்து இவங்க அந்த கூதித்தனம் பண்றப்ப எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகும். அதை எப்படியாவது பாட்காஸ்ட்ல ஏதாவது ஒரு பாணியில பேசுறேன். ஏன்னா நானுமே வந்து இவனே அது என்ன தெரியுமா, எனக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடு சரியா, அப்பதான் பாட்காஸ்டிங்னு 2வது கண்டென்ட் எபிசோடு பேசுறேன். அதுலயுமே கடைசியில மோகதி தான் முடிச்சிருப்பேன் எபிசோட. என்ன இந்த புண்டை ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கான், வாய்ஸ் மெசேஜா? என்ன சொல்றான்? ஆர்த்தர், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன்லலாம் நிறைய சினிமா எபிசோட்லாம் பேசுனீங்க. அதே மாதிரி செகண்ட் சீசன்லயும் இந்த மாதிரி ரோஸ்ட் எபிசோட் அதிகமா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த சீசன்ல மட்டும் ஏன் சினிமா எபிசோடு கம்மியா இருக்கு? ஏதாவது சினிமா எபிசோடு பேசலாம்ல இந்த சீசனு? இவன் வேற எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் என்னடா வச்சுக்கிட்டாடா வஞ்சனம் வர்றேன், எவனும் வரமாட்டானே. என்ன பண்ணலாம்? சினிமா எதுக்கு என்ன பண்ணலாம்? மேபி வேணா வெஜிடா பைய தான் இந்த இதெல்லாம் சொல்றானே, அவன்கிட்ட வந்து சினிமா நியூஸ் கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அவன்கிட்ட வேணா கேட்போம். உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி. டேய் வெஜிடா, சொல்லுங்க ப்ரோ. டேய் ஒரு எபிசோட் இருக்கு, பண்ணலாமா? என்ன எபிசோடு? இதுதான்டா இந்த சினிமா எபிசோடு. சினிமா மாரி சும்மா, அதாவது சினிமா நியூஸ் அதெல்லாம் சும்மா பேசி நம்ம கரண்ட் டாபிக்ஸை பத்தி கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீசன்ல பண்ண மாதிரி சும்மா பண்ணலாம். ஏதாவது வரியா? சும்மா பண்ணணும்னு சொல்லு. ஏய் சும்மா இல்லடா, சும்மா இல்லடா. டேய் அவன் சினிமா நியூஸ் பத்தி சீரியஸா பேசணும்டா. நீ ஏதாவது தெரியும் உனக்கு, நீ என்ன நிறைய சொல்லுவியே, அதுக்காக உன்கிட்ட கேட்டேன். ஓகே நான் பாத்துக்கிறேன். சினிமா நியூஸ் தானே, நான் வந்துட்டு பாத்துக்கிறேன். பாத்துக்கிறானா இந்த புண்டை? என்ன பாக்குறான்னு நானும் பாக்குறேன். ஆஹா, சினிமா நியூஸா? சவால் இல்ல, ரெக்கார்டிங் இல்லைன்னு சொல்லிதான் வந்துட்டு ஓகேன்ட்டேன். சினிமா நியூஸ் எங்க போறது? பைல்வான் ரங்கநாதன் நியூஸ் சொன்னா கண்டுபிடிச்சிருவான். வேற யாரு? வலைப்பேச்சு ஒரு 4 வீடியோ பார்த்து பிடிச்சிரும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இன்னொரு எபிசோட்ல வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம வந்து நண்பர் வெஜிடாவோட இணைஞ்சிருக்கோம். வெஜிடா மற்றும் டாக்கி மிச்சி கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாயின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன எபிசோடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் கேட்டீங்க சினிமா எபிசோட்லாம் போடவே இல்லையே, ஆரம்பத்துல போட்டீங்க அதுக்கப்புறம் போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அதுக்காக வந்து ஒரு சினிமா எபிசோட், அதாவது சினிமா நியூஸ் அண்ட் கரண்ட்ல நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். அவர் வந்து வெஜிடா வந்து நிறைய அந்த சினிமா நியூஸ்கள்லாம் வந்து கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாரு. அதையும் நம்பி நான் வந்து அவர் சினிமா நியூஸ் பேசுறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். வணக்கம் வெஜிடா. வணக்கம் ப்ரோ. அதாவது இப்ப நான் இதுக்கப்புறம் நான் சொல்ல போறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ரஸ்டபிளான சோர்ஸ்ல இருந்து வந்தது. சங்கர் மாதிரி போய் சொல்ல மாட்டேன் ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் என்னடா நியூஸ், இப்ப நடக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு சுட சுட செய்தி வந்துட்டு என்னதுன்னா, இளையராஜா படத்துல தனுஷன் நடிக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. அந்த அந்த ஓப்பனிங் செரமனிக்கு வந்துட்டு இளையராஜா, தனுஷன்னா, கமல் எல்லாம் போய் ஏதோ பேசியிருந்தாங்க. 36 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து இருந்துச்சு, அதை நான் பாக்கல. இப்ப என்ன தகவல்னா, அதுக்கு போட்டியா ஒரு புண்டை வந்து நானும் படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் நடிக்க போறான்னு அவங்க ஃபேன்ஸ் வந்து சொல்றானுங்க. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் புண்டெல்லாம் கிடையாது, இவங்க எல்லாம் சொல்லிக்கிறானுங்க. அதை பாத்தியா? நான் வந்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் பார்ப்போம் ப்ரோ, அவதூறுகளை பார்ப்பதில்லை. ஓகே ப்ரோ. சிம்பு படம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சொல்லு கண்டினியூ. சிம்பு படம் பார்ப்பேன், சிம்பு ஃபேன்ஸை ஃபாலோ பண்றது இல்ல. சரியா?
அதுக்கு அடுத்தது வந்து இப்ப 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 ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து ஒரு வடக்கு ப்ரொடியூசர். ஓகேயா? ஓகே. இளையராஜா வந்துட்டு இளையராஜாவும் ப்ரொடியூசர்ல இருப்பாரு. நீங்க நீங்க நினைக்கலாம், இந்த ஆளு வந்துட்டு பக்கத்துல டிரைவருக்கு டீயே வாங்கி கொடுக்க மாட்டானே, இந்த ஆள் எப்படி படத்துக்கெல்லாம் காசு போடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு போடுறதுக்கு இல்ல, ப்ராஃபிட் ஷேர் வாங்குறதுக்கு. ப்ராஃபிட் ஷேர் வாங்குனா ப்ரொடியூசரா இருக்கணும் போல. காப்பிரைட் கிளைம் பண்ணுவாரு. அவர் படத்துக்கு அவரே காப்பிரைட் பண்ண என்ன இது என் வாழ்க்கையில நடந்த மாதிரி இருக்கு, இதுக்கு நான் காப்பிரைட் கிளைம் பண்ணிக்க போறேன் சார், உங்க பயோகிராபி சார் அது. ஓ சாரிங்க, பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இந்த ஆளு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, ப்ராஃபிட் ஷேரிங்க்கு ப்ரொடியூசரா சேர்ந்துட்டாரு. ப்ரொடியூசரா போயிட்டு என்னென்ன பண்ண போறான்னு தெரியல இருக்கேன். இது சொல்லுவானுங்கல்ல நம்ம வைத்தியக்காரங்க லூசு பைய அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்த்தாலும் பார்ப்போம். இல்ல அருண் மாதேஸ்வரனை போட்டு அடிக்கிறான் அவன் பாலா மாதிரி. யோசிச்சு பாரு, அவனை ஏன்டா அடிக்க போறான்? ஆமா, நீயே இப்படிலாம் எடுக்கிறிய, வாழ்க்கையில் இப்படி நடக்கவே இல்லையே, எல்லாம் உனக்கு தெரியுமா என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அப்படிங்கிறான் அவனுக்கு. இல்ல இல்ல, அவன்கிட்ட போயிட்டு உனக்கு அறிவு இருக்கா? இருக்கு சார். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவு வச்சு நீ கண்டுபிடிக்கிற அப்படிங்கிறான் இருக்கு மெண்டல். அடுத்தது வந்து என்னன்னா, இதுல ரீசெண்டான அப்டேட் இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நடந்திருக்கு, அதாவது நேத்து நடந்திருக்கு, இன்னைக்கு ரிப்போர்ட் பண்றேன். என்னன்னா வந்து இவ்வளவு நாள் வந்துட்டு இளையராஜால நம்ம இவர் இருக்காரா இல்லையா, டைமண்ட் பேர்ல் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வந்து பெரிய சந்தேகமா இருந்துச்சு. இப்ப வந்து டைமண்ட் பேர்ல் இருக்காராம, காஸ்டிங் ஆள் எடுக்கிறாங்க. அதாவது பிராக் மாதிரி யாராச்சும் கேஸ்ட் வச்சு எடுக்கிறாரான்னு கேட்டேன். காஸ்ட் வச்சு எடுக்கல ப்ரோ, பிராக் மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் காய்ச்சலா இருக்கிறவன், வைரமுத்து மாதிரி இருக்கிறவன் யாராச்சும் போயிட்டு போனீங்கன்னா சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காஸ்டிங் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சிம்பு ஃபேன்ஸ் மாதிரியும் தான். சரி சரி, அது ஓகே. வேற நியூஸ் என்ன? வேற நியூஸ் ஏதாவது சொல்லு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றா. எப்ப பார்த்தாலும் இதை வச்சுட்டு தனுஷ் சிம்பு அவன் குஞ்சியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன், வெக்கமா இல்ல உனக்கு? இன்ட்ரெஸ்டிங்கான தனுஷ் அண்ணா பத்தி பேசணும்ல. கொடி படத்துல தனுஷ் அண்ணா மட்டும் பண்ண த்ரிஷாக்கு ஒரு வேலை பார்த்திருக்காங்க. த்ரிஷா வந்து அத இன்னொன்னு சொல்லலாம். என்ன திடீர்னு கத்தனாவன்? இல்ல த்ரிஷா இப்படி சொல்லிதான் மன்சூர் அலிகான் செருப்படி வாங்கினா. இது நம்ம த்ரிஷா அக்கா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஎம்கே கார பாலிட்டிஷியன் ஒருத்தன் வந்து தப்பா பேசினானா, அதுக்கு செருப்படி வாங்கிட்டு இருந்தான். இப்ப த்ரிஷா அக்கா ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காங்க போல. அதுதான் வந்து இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருக்கு. என்ன வேலைன்னு சொல்லிடுறா அப்படியே. அதாவது த்ரிஷாக்கா என்ன பண்ணிருக்கு, த்ரிஷாக்கா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலயோ எங்கேயோ போட்டிருக்காங்க போலடா, ட்விட்டர்லயோ எங்கேயோ. சரியா? என்னன்னா வந்து சோசியல் மீடியா இஸ் டு அபியூஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க போல. ஓகேயா? ஓகே. அதுக்கு வந்து சில பேர்லாம் என்ன சொல்றாங்க, பரவலா வந்துட்டு பூமர்கள்லாம், சரியா, சோசியல் மீடியாவே அபியூஸுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை கடந்து போறாங்க. ஓகேயா? இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த வரையிறு இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஆர்த்தர் சொல்லியிருந்தான், ஒரு அதிமுக வந்து ஒரு மென்டல் புண்டை, மூல வளர்ச்சி இல்லாத புண்டை வந்து பேசியிருக்கான் அதிமுகன்னு. விஷயம் இது கொஞ்சம் பி படிச்சுக்கிறாங்க. அவன் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தான், அவன் வந்துட்டு அவதூறு பேசியிருந்த மாதிரி 25 லட்சத்துக்குலாம் அவ்வளவு பெரிய ஆளு எப்படி வரவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதிமுகனாலே யாரும் வர மாட்டாங்க, அதிமுகனாலே யாரும் வர மாட்டாங்க. அது ஒரு விஷயம். திமுக கூட அதாவது ரெக்கார்ட் டான்ஸ் ஆட கூட யாராச்சும் வருவாங்க, அதிமுக கூட்டத்துக்கு அவங்களும் வரமாட்டாங்க. சரி, என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி எகத்தால பேச்சு, அவதூறு பேச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அக்கா வந்துட்டு சப்போர்ட் கேட்டாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, அடின்னு அடிச்சாங்க, அதிமுககாரன் ஓட விட்டாச்சு. சரியா? இவங்க சப்போர்ட் கேட்ட உடனே சப்போர்ட் பண்ணவங்களுக்கு வந்து நன்றி கூட சொல்லாம அக்கா வந்து ஓகே பாய் அப்படின்னு கிளம்பிருச்சு. ஓகே. அதனால வந்துட்டு இப்ப சினிமா வட்டாரங்களில் த்ரிஷா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். த்ரிஷாக்கா பாவண்டா, ஏன்டா அடிக்கிறீங்க? அஜித் கூட அடிக்கதான் இல்ல. அந்த அரண்மனை படத்துல வர பாட்டு இருக்குல்ல, அத கொஞ்சம் கை கீழே வச்சுட்டு பேச போறா கிருஷ்ணா. இல்லங்க, இல்ல இன்னொரு கையில புடிச்சிருக்கான், அதையும் கீழே வைக்க சொல்லுங்க. ஆயுத எடுத்து த்ரிஷாங்க. இதெல்லாம் பழசு, இதெல்லாம் புதுசு, பழசு. அது நல்லா இருக்கு. செத்துட்டான் இன்னைக்கு. கற்பனை அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. அடுத்தது நான் வந்து ஃபியூச்சரை கணிக்க போறேன்டா ஆர்த்தர். சரி, சொல்லு. எழுதி வச்சுக்கோங்க, சரியா? மார்ச் 25ஆம் தேதி. ஓகே, ஒரு நிமிஷம் பேப்பர் எடுத்துக்கிறேன். சொல்றா.
மார்ச் 25 RKFல இருந்து லோக்கினாவும் ஸ்ருதிஹாசனும் நடிச்சு நம்ம நம்ம கமல் தாத்தா பாட்டு எழுதி ஒரு பாட்டு வரப்போகுது. இனிமேல்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரப்போகுது. ஆமா, அது வந்து லவ் சாங்கு. கமல் வந்து ரைட் பண்றாப்புல. நம்ம இது பீடர் இருக்குல்ல, தமிழ் சினிமாவின் பீடர் இருக்குல்ல, அது வந்து பாடி இருக்கு. சுருதி. அதாவது இப்ப என்னன்னா வந்துட்டு இது எல்லாரும் மீம் போடுறாங்கடா ஜாலியா, செம்ம கண்டென்ட். இது வந்ததுக்கு அப்புறம் மீம் கிரியேட்டர்லாம் ஜாலியா வந்துட்டு போஸ்ட் போட்டு ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்னேன்ல, கண்ணால் எடுத்தீங்க ஆசையா, கண்ணால் எட்டு ரெண்டு 2ல் எடுத்தீங்க ஆசையான்ட்டு. ஆமா ஆமா. இது வந்து சில சோசியல் மீடியா போராளிகளுக்கு வைத்தறிச்சல்ல பிடிக்காம ஒரு ஜாலியான கண்டென்ட். உங்களுக்கு பிடிக்கலன்னா நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு கிளம்பிருங்க. ரைட் அப் உண்ட சோசியல் மீடியா போராளிகள் ரைட் அப் உண்ட போட வேண்டிய. எல்லாத்தையுமே போட்டுட்டு தானே இருக்காங்க. எதுக்கு தாண்டா அவனுங்க போடல? சும்மா ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கேன், எவனாவது ஒருத்தன் சும்மா ஒரு காமெடியா ஏதாவது ஒன்று டார்க் மீமோ ஏதோ ஒன்று போட்டு சுத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கேன், அதுக்குள்ள வந்து குட்டையை குழப்பறது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலை. ஓகேவா? உள்ள வந்து ஏதாவது அவங்க வீட்டுல ஆய் வரலன்னா கூட ரைட் அப். ஆய் வரலன்னா ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான பதிவு ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், இது மாதிரி காலையில வந்து போய் பார்த்தா முக்கி பார்த்தா வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட் அப் போட்டாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும். இல்ல இதுல சோகம் என்னன்னா அடுத்தது இதுல சோகம் என்னன்னா 4 லைனுக்கு மேல படிக்க மாட்டேன். அடுத்தது ஒரே நிமிஷம் இந்த ரைட்ட பத்தி பேசிடுறப்ப இதையும் பேசிடுறேன். சவால் டாக் ரீசெண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனும் சரி, பாட்காஸ்ட் கமெண்ட்ஸும் சரி, பாராகிராஃப் எழுதி இருப்பேன். ரைட் அப் மாதிரி இருக்கும். ஓகேயா? சாட்ஜிபிட்ல இருந்து திருடினது. அது எல்லாமே சாட்ஜிபிட்ல இருந்து திருடினதுதான். அது என்னன்னா அதை போட்டோம்னா எபிசோடு வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகுது ஸ்பாட்டிஃபைல. ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதனாலதான். இல்லன்னா நான் சும்மாவே போட மாட்டேன். இது ஒத்துக்கிறதாவே எங்களுக்கு இந்த இதுவும் இல்ல. அடுத்தது வந்து என்னன்னா அடுத்த நியூஸ். ஓகேயா? அடுத்த நியூஸ் வந்து இவரு நம்ம சமத்துவ நடிகர் எம்மதமும் சம்மத நடிகர் வந்துட்டு விசால்னா. அவர் தானே மண்டை ஃபுல்லா மண்டைக்கு இது என்னது ஃபர்ஸ்ட் கும்பிட்டுக்கிட்டு இயேசுவை கும்பிட்டுட்டு அப்புறம் அல்லாஹ் கும்பிட்டு தூக்கிட்டு இருப்பாரு. அதனாலதானே அவர்தான் எம்மதமும் சம்மதம் விசால்னா. ஓகே. அவன் என்ன பண்ணான்? அது என்னன்னா விசால்னா வந்துட்டு எல்லாத்தையும் புளுத்துவேன் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் ராஜ்கிரனோட கெரியர் இருக்கு தெரியுமா? ராஜ்கிரண் வந்துட்டு ஒரு ஆக்டர், பெரிய ஆக்டரா இருந்தவர் தான். கரெக்டா? கிட்டத்தட்ட விசால்னாக்கும் ராஜ்கிரனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் பிலிம்ஸ் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எர்லி ஸ்டேஜஸ்ல. அதாவது ராஜ்கிரண் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து ப்ரொடியூசரா இருந்து இது நடிகரா மாதிரி ஹீரோவா மாதிரி இப்ப வந்துட்டு மத்த ரோல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா? ஆமா. ஆனா விசால்னா ஹேட் அதர் ஐடியாஸ். நடிகரா இருந்தாரு, ப்ரொடியூசரா இருந்தாரு, இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி திறந்திருக்காரு. சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி திறந்தது. இப்ப சமூக நலம் பார்த்து படிக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் படிக்க வைக்கிறாருங்க. அது நல்ல படிப்பியா? மண்டபம். ஆனா பாரு, அவர் மண்டபம் கட்டும் போதே வந்து கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணாரு. இன்னும் கல்யாணம் பண்ண முடியல அவரால. கடைசி வரைக்கும் கையை மட்டுமே பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் விசால் நான் நினைச்சேன் இப்ப கார் வாங்குவாரு, மத்தவங்களை படிக்க வைப்பாரு. ஒரு நாள் நினைச்சா உனக்கு ஒரு டீ வாங்க முடியுமாடா பிராக்கு? போடு. அசிங்கப்படுத்துறான். சரி கடந்து போடா. ஏங்க அது என்ன, அவன் இப்ப அவனுக்கு என்ன வயசாவது அவனை டீ வேற வாங்க சொல்ற விடு. அவனும் வயசு பிச்சைக்காரனுக்கு சப்போர்ட். பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். ஏங்க நான் வேலைக்கு போறேங்க. ஃபைனல் இயர் படிச்சிட்டோம். யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். சரி தாக்கி மச்சி நீங்களுமா? சரி விடுங்க. உனக்கு தானே எவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல இவனு இல்ல டேய், பிராக் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பாத்துருப்பான் போலடா. இந்த வலுமெட் யூடியூப் சேனல்லாம் இருப்பாங்க தெரியுமா? சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை கணிப்பாங்க அப்படின்னு. அப்படியே எல்லாம் வெஜிடா மூஞ்சியே பாக்குறாங்களாம். அந்த மாதிரி பிராக்கோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஒரு நிமிஷம் பிராக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போகிறேன். பிராக் வந்து நம்ம இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கனால பிராக் வேலைக்கு போக ட்ரை பண்றான். யாராச்சும் எங்கேயாவது வேலை இருந்துச்சுன்னா பிராக் கூப்பிடுங்க, டிஎம் பண்ணுங்க. அவனுக்கு ஓபன் ஃபார் ஒர்க் லிங்க்டின்ல போடுவாங்க தெரியுமா? ஓபன் டு வொர்க்னு. ஆமா, காலேஜ்ல ஒர்க் இருந்தாலும் ஓகே பண்ணுவாராம். விசால்னாவோட ரீசன்ட் ட்ராக் ரெக்கார்ட் என்னதுடா? எனக்கு இது சொல்லுங்கடா. அந்த ஆளுக்கு மேல எங்க கிளாஸ் இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனினா ஓபன் பண்றது.
இல்லடா, காசு இருக்கு, எல்லா இடத்துலயும் வட்டிக்கு வாங்கியிருக்கான். வட்டிக்கு வாங்கி தான் போடுறான்னு நினைக்கிறேன். அது நம்ம மோகன்ஜி சத்திரியன் மாதிரி அவன் ஒரு குட்டி சத்திரியன் அவன். இதுல கட்சி ஓகேவா? வர ஆரம்பிச்சிருக்கு. விசால் நான் தெலுங்குடா, விசால் நான் வந்து ரெட்டிடா. அது கட்சி கிடையாதுடா, அது வேற ஏதோ போல, அது கட்சி போல, கட்சி இல்ல நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் ஷிட் இட். சரி, ஹரியோட ட்ராக் ரெக்கார்ட் கடைசியா யானை படம் எடுத்தான். அதுவும் ஒரு யானை படம் ஓடவே இல்ல. அதான் அவரை நம்பி சரி ஏதோ ரெண்டு பீடையும் சேர்ந்து ரத்னம்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. ஓகே, யானை படம் வந்து அவர் மாப்பிள்ளைக்காக படம் பண்ணது. சரியா, அது வந்து மாப்பிள்ளைக்காக பண்ணல, மாப்பிள்ளை தான் இவனுக்காக ஒரு படம் பண்ணி கொடுத்தது. அது மாப்பிள்ளதான் இவனுக்காக பண்ணி அருண் விஜய் கூட மார்க்கெட் இருக்கு, இவனுக்கு மார்க்கெட் இல்ல. அருண் விஜய் வெளியே போனா இவன் அருண் விஜய்னு தெரியும். ஆமா, அவனுக்குலாம் அப்படி தெரியாது. நான் வந்து இதுல பாப்பேன்டா, அடிக்கடி வந்து நம்ம ஆளு ஹரி வந்து விஆர் மால் வருவாரு. நானே 2 தடவை பாத்திருக்கேன். ஹரி எப்பவுமே வருவான், அங்கதான் படம் பார்ப்பான் ஹரி. சரி இரு வரேன். ஹரியோட ட்ராக் ரெக்கார்டு எனக்கு தெரியும். என்ன இப்போதைக்கு எப்படி படம் எடுத்து நல்ல நிலைமையில இருக்காரு. இந்த இதுல எல்லாம் இந்த ஊருக்கு ஒதுக்கு போற மாதிரி பழைய வீடு இருக்கும் தெரியும், உஃப்னு ஊதுனா உடஞ்சு போயிரும். அந்த வீட்டை ஒருத்த எடுத்து ரெனோவேட் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி தொட்டு ஆரம்பிப்பான் தெரியுமா. கடைசியா தொடுறவன் தலையிலே வந்து இடிஞ்சு. அதே மாதிரி வந்துட்டு விஷால்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி முதல்ல எடுத்த படமே ரத்னம். சரியா, ஆமா. அடுத்து எடுத்திருக்க படம் என்ன தெரியுமா, ஒரு படத்தை இன்னும் குக் பண்ணவே இல்ல, ஸ்கிரிப்ட் இன்னும் குக் ஆகல, அதுக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிட்டு அண்ணா விஷால் வந்துட்டு ஓவர் கான்பிடென்டா இருக்காப்ல. அவர்தான் 3 சாமி கும்பிடுறாரு, ஏதாவது நடக்கும் நம்புறாருன்னு நினைக்கிறேன். ஹரி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஹரியும் வந்துட்டு லேசுப்பட்டாலும் கிடையாதுடா, சிங்கம் மாதிரி ஒரு படம் எடுக்க போறேன், சிங்கம் 1 மாதிரி எடுக்க போறேன்னா சிங்கம் 3 மாதிரி எடுக்க போறேன்னு சொல்லல. அதை நம்பி விஷால் நான் காசு ஸ்கேம் பண்ணிட்டாரு அவரை. இந்த தற்கொலை வேலை ஸ்கேம்ல ஏமாந்துட்டான். அடுத்த நியூஸ் என்னதுன்னா, அடுத்த நியூஸ் வந்து இவரை பத்திடா. சரியா, நம்ம இவர் இருக்காருல்ல சூதுக்கவும் 2 கேவி குமார், அவர் பேர் தெரியலையே, அவர் பேர் ரோஹித் சர்மா நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ரோஹித் சர்மா எம்ஐ இந்தியன்ஸ்ல வந்துட்டு துரத்தி விட்டாங்க, கேப்டன்சி கொடுத்து படம் நடிக்க. ஆமா ஆமா, அடிச்சு சாக் பண்ணி அமுச்சு விட்டோன்னா அவர் இங்க படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த படத்தை வந்துட்டு கிறுக்குதி போய் காலேஜ்ல ப்ரமோட் பண்ணிருக்கானுங்க. எம்ஐ ரிசம்பளன்ஸ் இருப்பாங்க. இப்ப என்னன்னா, நான் இது எதுக்கு சொன்னேன்னா, இவன் காலேஜ்ல ப்ரமோட் பண்ணது தப்பு கிடையாது. சரியா, நான் காலேஜ்னு எதுக்கு எடுத்தேன்னா வந்து காலேஜ்ல வர இதுல, அதாவது டேய் உன் காலேஜ்ல சீஃப் கெஸ்டா யாரடா கூப்பிடுவாங்க? என் காலேஜ்ல வந்து சீஃப் கெஸ்டா ஒரு தடவை இவன் அசோக் செல்வன் வந்தான். எந்த டைம்ல என்ன ஒரு 6 வருஷம் 5 வருஷம் முன்னாடியா? ஆமா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது. அதாவது இல்ல அதாவது கொஞ்சம் பெரிய ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் தானே கூப்பிட்டாங்க. நல்ல படம் நடிச்சப்பதான் கூப்பிட்டானுங்க. என் காலேஜ்ல கவினை கூப்பிட்டாங்க. சரி ஓகே, எப்ப கூப்பிட்டாங்க கரெக்டா சொல்லணும், எப்ப கூப்பிட்டாங்கன்னு நான் ஏன் கேக்குறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 2020. எந்த படத்துக்கு அப்புறம்டா? ஏதாச்சும் ஒரு படம் ஃபேமஸ் ஆயிட்டான், ஆக்டரா ஃபேமஸ் ஆயிட்டான். டாடா ஷூட்டிங் நினைக்கிறேன், டாடா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் அந்த டைம்ல தான். ஓகே, டாடா ஷூட்டிங் முன்னாடியே ஒரு படம் நடிச்சிட்டான். ஓகே, இல்ல அவன் வந்து டிவில கொஞ்சம் அவனுக்கு பேர் இருந்துச்சு, நல்ல பேர் இருந்துச்சு அவனுக்கு. ஆமா ஆமா ஆமா, ஏடியாலாம் வேலை செஞ்சிருக்கான்டா நெல்சன் கிட்ட கெட்டவன் படத்துல. கெட்டவன் படம் வரல, புண்டாமன படம் வரலடா. சரி ஓகே, எங்க காலேஜ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ல இருந்து இருக்கவங்க, அது ஏதாச்சும் சாதிச்சவங்களதான் கூப்பிடுவாங்க. சரியா, ஓகே. இப்ப இருக்கிற காலேஜ்ல எல்லாம் வந்து இஃப் யூ ஆர் கிரிஞ்ச் டிக்டாக்கர், நீங்க ஒரு சீஃப் கெஸ்ட், உங்களுக்கு ஒரு 30,000 பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா 50,000 பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா மாபு கிரஷ் கூப்பிட்டுருக்காங்கடா, ஒரு ஆளு புண்டாரு. மாபு கிரஷ கூப்பிடுறாங்க. சரியா, அதே மாதிரி வந்துட்டு பீட்டர் புண்டாமன் எல்லாம் கூப்பிடுறாங்க. அக்யூஸ்ட் தாயோலி, பீட்டர் அக்யூஸ்ட் கிரிமினல் நாய் இருக்கான்ல, அந்த கிரிமினல். நான் வந்து வெளிப்பட எல்லாருமே சொல்லல, இந்த கிரிமினல் வந்து அவன் வந்து ஃப்ராடு தானே பண்ணான், ஃப்ராடு தானே பண்ணி தானே அந்த நாய் வந்து செருப்படி வாங்கினான் ஊரெல்லாம். அந்த நாயை வந்து பப்ளிக் நியூசன்ஸ், அதான் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு எச்சக்கலத்தனம் பண்ணிட்டு இருந்த வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. இந்த புண்டாமன் வந்து என்ன சொல்றதுன்னா, சாதனையை தூக்கி போடு சூத்த நோக்கி ஓடுன்னு ஒரு என்னமோ பண்ணிட்டு தான். தப்பா சொல்றீங்க, சோதனையை தூக்கி போடு சாதனை நோக்கி.
என்னமோ ஒண்ணு எல்லாம் ஒண்ணுதான். அது அந்த மாதிரி வந்து வேலைகள் எல்லாம் பார்த்து இல்லடா, நீ ஹிப்ஹாப் தமிழா கூப்பிட்டா கூட நியாயம் இருக்கு. இவெல்லாம் என்னடா பேரிகார்டு எழுத்து ஃபேமஸ் பாவடா. இல்ல இப்ப அப்ப நான் பீ பாட்டு அவருக்காக சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆமா, அவரு வந்து அவரே அவர் இளையராஜாக்கு முன்னாடியே அவர் வந்து பயோகிராஃபில நடிச்சு அவரே மியூசிக் எல்லாம் போட்டிருக்காரு. இல்ல இன்னமும் நல்லா இருக்கும். அது ஒரு விஷயம். இன்னமும் டிக்டாக்ல வந்துட்டு முத்தி போன முஞ்சி சல்பே அதே அதே அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள அதாவது எப்படி சொல்றது, இப்படி பேசுறவங்கள நாங்க தப்பா சொல்லல, இந்த புண்டமனோட தப்பா சொல்றோம். சி ரோட் டு ஃபேம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ரோட் டு ஃபேம்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பிராக் மாதிரி வெஜிடா கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி போற வரலாம் அடிச்சு மிதிச்சு சும்மா வரல இந்த இடத்துக்கு. எத்தனை பேர்ட்டு அடி வாங்கி இருப்பேன்னு பிராக் ஃபேமஸ் தான் அப்படி பேசலாம். அது தகையிலே வந்துட்டு யோசிச்சு பாரு. 10 years நாளைக்கு நானே வந்து வெற்றிக்கான ரகசியம் சொல்லி போடலாம். வெளியே போயிட்டேன்டா, எவனோ கடுப்பாய் வெளியே போயிட்டேன், டாக்கி வச்சு வெளியே போயிட்டேன்டா பிராக் சீஃப் கெஸ்ட்னு சொன்ன உடனே. அதாவது அதான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டாய்லெட்ல நாளைக்கு கேட்டா என்ன சொல்லுவான் யோசிச்சு பாரு. நாங்க சரக்கு அடிச்சு நியூ இயர் அன்னைக்கு பேரிகார்டு இழுத்தோம், சீனு புண்டு ஃபேஸ்புக் லைவ் போட்டோம், few hours later போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டியடி வாங்கி ஃபேமஸ் ஆயிட்டேன். எனக்கு புரியல. அவனும் சரி இந்த டிடிஎஃப் புண்டாமா அவன் இன்னொருத்தன், அவனுக்கு ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்க ரெட் நூல் சேனல்ல. அவனுக்கு என்ன எந்த சேனல்ல இன்டர்வியூ எடுத்தானுங்க? கலாட்டாவா பிஹைண்ட் விட்ஸா? எந்த சேனல்ல அந்த எல்போர்டு ஷேப் கூட போட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க? பிஹைண்ட் விட்ஸ் தானே? அது பிஹைண்ட் விட்ஸ். இந்த பிஹைண்ட் விட்ஸ்ல வெக்டர் இருக்கா இல்ல சோத்த திங்கிறானுங்களா இல்ல சோத்த பதில் பிய திங்கிறானுங்கன்னு தெரியல. அவனா ஒரு ஆளு புண்டை, அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ புண்டை போடு. பாத்தியா பிராக் தாக்குதல் தான். இல்ல எனக்கு பீட்டர் கே மேல பல நாள் வன்மம் இருக்கு. சரியா ஏங்க, அவனை நான் எப்போல இருந்தா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, இந்த அவனை வந்து பர்பஸ் இவன் பீட்டரை ஃபாலோ பண்றேன்னு விருமாண்டி படத்துல சண்டை நடக்கும் போது இவன் வந்துட்டு அந்த பக்கத்துல ஒரு தாத்தா இருப்பாரு, ஒரு தர்பூசணில குத்தி உடைப்பான் தெரியுமா, அந்த மாதிரி உடைக்கிறேன் நம்ம. இல்லடா அவன் என்ன கிரிஞ்சு பண்றான், அந்த கிரிஞ்ச் எல்லாம் கண்டென்ட்டா மாத்த முடியுமான்னு ஃபாலோ பண்ணேன். லைக் போட்டிருப்பான், லைக் எல்லாம் போடல. நான் ஒண்ணு சொல்றேன், பேரிகார்டு பீட்டருக்கு நீ சென்டினா கூட நீ சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம். ஆமாடா, சென்டினா கூட அவர் எப்படி தெரியுமா, அவர் கேவலமா கிரியேட்டர் பண்ணி அவர் கமெண்ட்ஸ்ல வந்து அபியூஸ் வாங்கி காரி துப்பி மூத்திரத்தை தொடச்சு அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பாத்துருக்காரா. அதுக்காக அவரையாவது கூப்பிடலாம்டா. அவர் குட்டி ஹிப்ஹாப் தமிழா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எதுவுமே கிடைக்காதா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டக்காரனை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். சென்டினா கூட பரவாயில்ல, சுரேஷ் டான்சரை கூட கூப்பிடலாம் சீஃப் கெஸ்ட். சுரேஷ் டான்சர்லாம் அவர் உண்மையாவே சீஃப் கெஸ்ட் லெவல்ரா. அவர் ப்ரோ இஸ் ஹால் ஆஃப் ஃபேம். அடுத்தது வந்து தளபதி வெற்றி கழகத்தின் கேரள கிளை திறப்பு. அதான் நல்ல விஷயம் தான். நீங்க பேசுங்க அதை பத்தி. கீன்னு ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. இல்ல நல்ல விஷயம் தான். நிறைய பேருக்கு அது பிடிக்காம வந்து இது மாதிரி எல்லாம் பண்றானுங்க இன்ஸ்டாகிராம்ல. சரி அவன் பண்ணிட்டு போறான்டா, சூத்த மூடிட்டு இருங்கடா. அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணா மட்டும் இல்ல சொல்லிக்கிறேன், ஏதாவது ஒண்ணு பண்ணா மட்டும் நியூஸ் இருக்கட்டும், நியூஸ் நீ வச்சு சூத்துல சொல்லிக்கோ, அது இருக்கட்டும். அது வந்து எப்படி சொல்றது, தப்பா சொல்லல, நாகரிகமா தான் சூத்துல சொல்லிக்கோன்னு சொன்னீங்க. சாரி ப்ரோ. அது எப்படின்னா இவங்க ஒண்ணு பண்ண விட மாட்டாங்க. ஒரே ஒரு இது பண்ணாலும் அது எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு ரைட் அப் போட்டுக்கிட்டு சம்மந்தமே இல்லாம மீம் போட்டுக்கிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மீம் சிரிப்பும் வரனாலும் பரவாயில்ல, சிரிப்பு வந்தாலும் பரவாயில்ல, சிரிப்பு புண்டையும் வர மாட்டேது, இவங்களே மீம் போடுறானுங்க என்னமோ. சரிடா அவன் கட்சி வாங்கிட்டான்டா, அவன் முட்டாளா இருக்காண்டா, இருந்துட்டு போறான்டா, உங்களுக்கு என்னடா வலிக்குது, நான் முட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லடா. ஆனா அநியாயத்துக்கு ஓவர் ஹேட் ரெஸ்பெக்ட் பண்றானடா நீங்க. இதுல ஹேட்ரட் எல்லாம் கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன் பாரு, விஜய் அண்ணா வந்துட்டு வெளிய மக்களை சந்திக்கிறாரு, போட்டோ போடுறாரு. சரியா, இன்னொருத்தர் இருக்காரு சுரேஷ் சந்திரா அக்கௌண்ட் பூல ஊம்பி வாங்கி பாஸ்வேர்டு கொடுங்க ப்ரோன்னு வாங்கி. ஆமா, அது அவன் போஸ்ட் அவன் வெளில வந்து வீடியோ போட்ட அன்னைக்கு வேணுக்குனே ஒரு இழிச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம ஷூட்டிங் போகும்போது சிரிச்சுக்கிட்டு ஒரு போட்டோ ஒண்ணு வந்துச்சு. சரி, போட்டோ வந்து நான் வந்து பொய்யோ நான் போஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், அச்சோ போஸ்டா வெளியே போக மாட்டேன், நான் வெளியே போக மாட்டேன் ப்ரோ, எனக்கு போட்டோ எல்லாம் பிடிக்காது, சிம்பிளிசிட்டி சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா இங்க வந்து இது போட்டுட்டு இருக்கிறான் போஸ்ட்.
ஐயோ செம்ம கேண்டிடேட் கியூட்டா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ப்ரோ. கியூட் என் காதுல ஏறி இது வழியா வெளில வந்துருச்சு. இப்போ வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஓவர் வன்மத்தை கக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. என்னடா ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வாங்க ஓவரா பண்றாங்க. இல்ல ஜெயிப்பானுங்க, கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, ஓகே. இந்த இல்ல தடவை ஒரே மேட்ச் வின் பண்ணிட்டு ஓவரா இல்ல பண்றாங்க. இன்னைக்கு இன்னைக்கு யூடியூப் சேனல்ல பார்த்தேன் என்னன்னா வந்தானுங்க ப்ரோ தோனி ஆடல ப்ரோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு லிட்டரா அழுகுது சரியா சரி சாவு ஐயோ சாவுலே சாவுலே செத்த பையல. இல்ல இல்ல ஆக்சுவலா யார் முடிச்சு கொடுத்தா தூபே அடிச்சு முடிச்சு கொடுத்தா தூபே முடிச்சு ரிஸ்வி ஆடி அதுக்கப்புறம் தான் தோனி வருவான் சரியா தோனி வரமாட்டேன் இந்த அதான் இந்த ஸ்கோர்ல அவனுங்களுக்கு வந்து தோனி தோனி வரமாட்டேன் தோனி இருக்கணும், அவ்வளவுதான். தோனி அந்த டீம்ல இருந்தா அவங்க கண்ணை டேய் மூட்டு டேய் சப்போர்ட் பண்ணுவாங்க. டேய் சூத்த மூடுங்க சரியா, வந்துருவானுங்க. நான் வந்துட்டாங்க எனக்கு வந்துட்டாங்க ஆர்த்தர் பேசுற கூட பரவாயில்ல சரியா, சில முதுகெலும்பு இல்லாம அம்பையர் வச்சு பூல ஊம்பி ஆடி முதல்ல அவங்க எல்லாம் அதான் பேசுறாங்க. முதுகெலும்பு இல்லாம அவங்களை ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. நீங்க ஜெயிச்சிருங்க ப்ரோ, அதுக்கப்புறம் வாங்க ப்ரோ ஃபைனல். யாரை எப்ப ஜெயிக்கணும்? எப்ப ஜெயிச்சீங்க? லாஸ்ட் இயர் யார் ஜெயிச்சாப்பா? இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. இல்ல ஃபைனல்ல எல்லா வாட்டியும் நாங்க சிஎஸ்கே தானே அடிக்கிறோம் தோக்கடிச்சிட்டு இருக்கோம், அத சொன்னேன். தம்பி லாஸ்ட் இயர் கப் யாருது? லாஸ்ட் இயர் கப் வாங்கி மூத்தத்தை குடிக்க போனீங்களா? லாஸ்ட் இயர் நாங்க ஃபைனல் இல்ல ஜிடி அடிச்சிட்டு தானே நீங்க இது பண்ணீங்க. அதான் சொல்றேன் லாஸ்ட் இயர் ஃபைனல் யார் ஆடுனா? அதான்டா ஃபைனல் எங்களை கூட ஜெயிச்சிருங்க. வரலங்கறான்டா அவன். ஃபைனல் கூட வரலங்கறான்டா அவன். ஃபைனல் அதான் ஆமாடா மூத்தத்தை ஃபைனல் குடிக்க வரலடா. போயிட்டீங்களான்னு கேக்குறேன் நான். வீக்கான 5 பவுலிங் கப்ப அட்டாக் வச்சுட்டு 5 கப்ப வச்சு அம்பையர் மூத்தரத்தை வாங்கி குடிக்க போனீங்களா? இல்ல நீங்க அந்த 5 கப்ப வச்சு தோனி மூத்திரத்தை வாங்கி குடிக்க போனீங்களா? அதுக்கு நாங்க தோனி மூத்ததெல்லாம் வாங்கி எல்லாம் குடிக்க மாட்டாங்க, புடிங்கிக்குவானுங்க. தோனி குஞ்ச புடுங்கி என்னையா இது மூத்தரம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி தோனியை பிடிச்சி கரன்னு கறந்துருவானுங்க. தோனி குஞ்சு மட்டும் வாய் இருந்து வச்சுக்கோ. சரி அப்படின்னு சரி சொல்லி வாங்க அழுதுரும். நீங்க. சரி வாங்க, எத்தனை டீம்ல எத்தனை சிஎஸ்கே பற்ற தோனி பற்றையில இருந்து ஆள் இருக்கு? தோனி பற்ற அதான் சொல்றேன். எவனுமே அவன் வாழ்க்கையில முன்னேறிட கூடாதுடா. அவன் எல்லாமே தோனியாலதான். அவனுக்கு வந்து புள்ள பிறந்தாலும் தோனியாலதான். அவன் வீட்டுல வந்து வீடு கட்டினாலும் தோனியாலதான். கார் வாங்கினாலும் தோனியாலதான். சரி ஆர்த்தர், மிஸ்டர் விராட் கோலி விராட் கோலி என்ன? விராட் கோலி என்ன பண்ண? உங்களே சப்போர்ட் பண்றாரு, உங்களே தோனி அவன் லூஸ் பிளேயர். அவன் விட்றா, அவன் சப்போர்ட் பண்ணிட்டு போறான்டா. வந்து ஊம்புறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். எண்ட் ஆஃப் த டே போத் ஆர் வடக்கன்ஸ். ஓகே, நீங்க அடுத்த டாபிக் போங்க. அதான் மூத்தர் தோனியை பிடிச்சா தோனி கொஞ்சம் அப்படியே பிடிச்சிருவாங்க. எண்ட் ஆஃப் த டே போத் ஆர் வடக்கன்ஸ். ஆமாண்டா சொல்லணும்னு நினைச்சேன். இந்த டெல்லி டீம்ல எல்லாம் மென்டல் புண்ட மாதிரியே இருக்கேன் இந்த பவுலர். ஆமா, அவங்க எல்லாம் பண்ற வேலை எல்லாமே மெண்டல் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து மேட்ச்ல இருக்கேன் ஒருத்தன் போடுறான் பவுலிங் மண்டையை காட்டி அடுத்த முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. 40க்கு 40 எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா கூட்டணியில. எலெக்ஷன் வருது. நான் வந்து ஜஸ்ட் சொல்றேன் சரியா. நான் வந்து இல்ல இதை நான் ஜஸ்ட் சொல்றேன். இதை நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் சொல்லல. ஓட்டு உங்கள் உரிமை. நீங்க விஜயண்ணா வந்தா நீங்க ஓட்டு போடணும்னு சொல்ல, போட்டா நல்லா இருக்கும்னு கேக்குறேன் சரியா. அதுக்கு திமுக காரன் வரண்டா. அதான் நீங்க விஜயண்ணா வந்து நின்னாருன்னா விஜயண்ணா கூட ஓட்டு போட்டுக்காங்க. அஜித் அண்ணா வந்தாருன்னா அஜித் அண்ணா வீட்டை விட்டு வந்தா அஜித் அண்ணா கூட ஓட்டு போட்டுக்காங்க. அஜித் அண்ணா ஓட்டு போட்டு வர மாட்டான். அவன் என்ன அரசியலுக்கு வர போறான்? அரசியல்லாம் வேணாம். இப்ப என்ன மேட்டர்னா வந்துட்டு பாட்காஸ்ட் கேக்குறவங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும்ட்டு. இந்த போஸ்ட மட்டும் கட் பண்ணி கூட ஷேர் பண்ணி விடுங்க சரியா. இந்தியா முழுக்க எவ்வளவு விஷயம் நடக்குது. ஆண்மை இல்லாமல் காங்கிரஸ் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க பேங்க்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்னதுன்னா வந்துட்டு நம்ம இவர் இருக்காருல்ல, நம்ம டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இடி ரைடு, இடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போ. நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி இவன் இன்னொரு கிருக்கன் இங்க தமிழ்நாட்டுக்கு இருக்க ஒருத்தன் இருக்கான் கோட்டுன்னு சொல்லி. அண்ணாமலைன்னு ஒரு புண்டாம இருந்தான் அதானே மொத்தம் தற்குறிடா அவன். விட்டு அது கூட வாய்ப்பு இல்லடா. அதுக்கப்புறம் பார்த்து எழுதுங்களா, அதுக்கு அறிவு வேணும்டா. இல்லடா ஐபிஎஸ் இருக்கப்ப மூல இருந்திருக்கும்டா. பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அது வந்துட்டு இல்லடா, எனக்கு வாய் தெரியும், கண்டிப்பா தெரியலடா அவனுக்கு. இல்ல இங்க பாரு, இப்ப எப்படி நம்ம பிராக்கே இருக்கிறான். முன்னாடி எப்படி இருந்தான்? டிஎம்எல்ல சேர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? கொஞ்சம் பிடிக்க மெண்டல் பண்ற மாதிரி இருந்தான். டிஎம்எல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஓரளவு அப்படிதான் இருந்தான். அதனாலதான் அடிச்சு தோத்திட்டாங்க. கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டானே.
இல்ல 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 இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சலடா. இங்க சேர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பட விஜய் மாதிரி இருந்தான். கிளைமேக்ஸ் விஜய் மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கு. விஜயனா ஐயோ டிஎம்ஏல இருக்கப்ப கிளைமேக்ஸ் விஜய் மாதிரி இருந்தான். இப்ப வந்துட்டு நம்ம சூர்யா போய் பேசினதுக்கு அப்புறம் ஒரு அண்ணா இருப்பாருல்ல, வீல் கொஞ்சம் சேர்லயும் அடிப்பாங்க, இருப்பாரு, கொஞ்சம் 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 சண்டை போடுவாருல்ல, அந்த மாதிரி எட்டி அண்ணாவா எட்டி கட்டி இருக்காரு. பிடிச்சிட்டு இருப்பாரு சூர்யாவா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அண்ணாவா இருக்காரு இப்போதைக்கு. பிராக்குக்கு சூர்யாவே நாங்க எட்டி வந்து பிடிச்சி, மூல வளர்ச்சி சூர்யாவே எட்டி தான் கட்டி பிடிப்பான், அவனே எட்டி கட்டி. ஓகே. இல்ல இல்ல பிராக்குக்கு வந்து நாங்க மூல வளர்ச்சி வர்றதுக்காக நாங்க வந்து பிராக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி முட்டி போட்டு நடக்க போறோம். இன்னொன்னுடா, அந்த கங்குவா டீசர் வந்துச்சுல, பார்த்தேன், என்னடா பீமே இருக்குடா, அதை போயிட்டு என்னடா ஓ எபிக் வாட் சிவான் ஹஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க. புண்டமே இருக்குடா அது. உண்மையிலே மஞ்சள் கலர் படம் மஞ்சள் கலர்ல கலர் கிரேடிங் தான் உண்மையிலே. அதெல்லாம் நல்லாதான் டேய் இருக்கு. எனக்கு பிளேட் என்னவோ ரன்னர் டேய் இல்ல ஆரஞ்சு இல்ல கலர் இல்ல இல்ல இவனே எனக்கு என்னவோ அப்பக்கலிப்ட் வாட அடிக்குதுடா நல்லா. அதான் அது ட்ரைபல் மூவி அப்படினாலே வரும், அதான் வரும். அது கூட பிரச்சனை இல்லை எனக்கு. அவங்க இவனுங்க எப்பிக் வாட் எப்பிக் நாவல் சூப்பர், இதே பொன்னியின் செல்வனுக்கு சொன்னானுங்க. பிஎஸ் மணி சார் பின்னிட்டார். மணி சார் புடுங்கிட்டாரு, மணி சார் நல்லா கிளின்னு கிழிச்சிட்டாரு. அவன் படமாடா அது, ஐயோ எனக்கு இன்ன வரைக்கும் அது ஒரு டிராமாடா. மேட்னு ஒரு தெலுங்கு படம் காலேஜ் லைஃப் பத்தி சூப்பரா இருக்கு, அந்த படம் பாருங்க. கடைசியா மூவி ஆலோசகர் பாட்காஸ்ட்ல மூவிய பத்தி பேசிட்டேன். பெருமையா இருக்கு. கிழிச்ச மூவியை பத்தி அவங்க இங்க உட்காந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். மூவியை பத்தி டேய் நான் இல்ல நான் திமுக ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது, சரியா? நான் வந்துட்டு யாருக்கு போட வேண்டாம்னு தான் சொன்னேன். நீங்க வந்துட்டு காங்கிரஸுக்கு போடலாம், விசிகாக்கு போடலாம், இதுக்கு போடலாம், சிபிஎம் போடலாம். ஓகே, இத்துடன் நான் பேசி முடிச்சிட்டேன். ஆர்த்தர் ஏதாவது பேச முடிஞ்சதுன்னா பேசுங்க. இல்ல நண்பா, எதுவும் பேசுறது இல்ல. இது வந்து மூவி எபிசோட்னு சொன்னா சும்மா எபிசோடு இது. நான் என்ன பண்ண போறேன்னா வெஜிடாட் எடுத்து கொடுத்துருக்கோம் உங்க நம்ம செவாலையில போட்டுடலாம். போடுறதுன்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நண்பர்களே, என் நோட் கொடுத்து முடிச்சுடுவாங்க. என் நோட் ஒன்றும் இல்ல, ஓட் டிவிகே, அவ்வளவுதான். 2026 நவ் ஓட் இந்தியா கூட்டணி.